இப்படி இருக்கும். ஏன்னா இனிதான் என்ன ஆரம்பிக்க போகிறோம், புறம் புறம் எல்லாம் வருவாங்க, எல்லாம் வாங்க பழகலாம் அப்படின்னு எல்லா சமயத்தாரையும் கூப்பிட்டு பழக வேண்டியதுதான் இல்லையா? சரி, அவை அடக்கம். மங்கள வாழ்த்து கூறிய ஆசிரியர் இவன் இறைவன் என்று காட்டினார். மங்கள வாழ்த்து என்ன செஞ்சார், இறைவன் யாருன்னு காட்டினார். இறைவன் யார், கல்லால மரத்துக்கடியில் இருப்பவர் தான் இறைவன் காட்டிட்டார். அப்போ காட்டிய அந்த பெருமானால் அருளப்பட்ட நூலின் சிறப்பை சொல்லணும். முதல்ல இறைவனை காட்டிட்டாரு, இப்போ என்ன செய்கிறாரு, அவர் சொன்ன நூலினுடைய சிறப்பை காட்டணும். அதுக்காக என்ன செஞ்சிருக்கிறாரு, அவை அடக்கம் செய்கிறார். தம்மை உணர்ந்து தமையுடைய தன்னுணர்வார் எம்மை உடைமை எமை இகழார். தம்மை உணரார் உணரார் உடங்கி இயந்து தம்மிற் புணராமை கேளாம் புறன். தம்மை உணர்ந்து தமையுடைய தன்னுணர்வார் எம்மை உடைமை எமை இகழார். தம்மை உணரார் உணரார் உடங்கி இயந்து தம்மிற் புணராமை கேளாம் புறன். தம்மை உணர்ந்து, தம்மை உணர்ந்து, தம்மை யாரு, உயிர். முதல்ல இறைவனை அறியணும்னா முதல்ல என்ன செய்யணும், உடைமையாகிய ஆன்மாவின் இயல்பை உணர்ந்து, உடைமையாகிய ஆன்மாவின் இயல்பை உணர்ந்து தமை உடைய தன் உணர்வார். தமை உடைய, தமை உடையனது நம்மை உடைமையாக கொண்டிருக்கிற தலைவன். தமை உடையவன் யாரு, பெருமான். பெருமான் நம்மளை என்ன செஞ்சிருக்கிறாரு, உடைமையாக வச்சிருக்கிறார். பொதுவாக உடைமை அடிமை ரெண்டு இருக்கு. உடைமை அடிமை. உடைமை எது, அடிமை எது? அடிமை உலகமா? உயிருடைய பொருள்கள் எல்லாம் அடிமை, உயிரற்றதெல்லாம் உடைமை. ஆனா இங்க என்ன செய்யறாரு, உடைமைங்கிறார். ஏன்? அதாம்மா, பெருமானுக்கு இப்போ பதி பசு பாசம், பதிக்கு உலகம் உடைமை, உயிர்கள் அடிமை. உயிர்கள் அடிமை. அறிவுடைய பொருள்கள் அடிமையான இருக்கும், அறிவற்ற பொருள்கள் உடைமையான இருக்கும். ஒரு பேனா இருக்கு, பேனா நமக்கு என்னது, உடைமை. சரிங்களா? ஒருத்தர் நம்மகிட்ட வேலை செய்கிறாருன்னு அடிமை இல்லை. முதல்ல எல்லாம் அடிமை கொள்ளுகிற வழக்கம் இருந்ததா இல்லையா? முதல்ல அடிமை கொள்கிற வழக்கம் இருந்தது. அதனால பெருமான் வந்தார். யாருக்கு? சுந்தரமூர்த்தி சாமிகளே அடிமை கொள்ள வந்தாரா இல்லையா? அப்போ அடிமை கொள்கிற வழக்கம் இருந்தது. அப்போது பணம் கொடுத்தோ வேறு ஏதோ ஒரு வகையில் என்ன செய்யலாம், ஒரு உயிரை இன்னொரு உயிர் என்ன செய்யலாம், அடிமை கொள்ளலாம். ஒரு உடைமை பொருள் என்பது அறிவற்ற பொருளை உடைமையாக கொள்ளலாம். ஆனால் இங்கே என்ன செய்கிறாரு, தம்மை உணர்ந்து, தம்மை உணர்ந்து தம்முடைய, தம்மை உடைமையாகிய, தம்மை உடைமைன்னு சொல்லக்கூடாது, இங்கே என்ன சொல்கிறோம், அடிமைன்னு போடணும். போடணுமா இல்லையா? ஆனால் என்னென்னு போட்டிருக்கிறாரு, உடைமைன்னு போடுறாரு. ஏன் போடுறாரு? இதுக்கு நாவுக்கரசு பெருமான் காபந்து செய்கிறார். என்ன செய்கிறாரு? நாவுக்கரசு பெருமான் வாக்கு ரொம்ப எல்லாருக்கும் தெரிஞ்ச வாக்கு, திரும்ப திரும்ப சொல்கிற வாக்கு. நாவுக்கரசு பெருமான் சொன்னால் உடனே என்ன வரணும்? நாவுக்கரசு பெருமான் என் கடன் பணி செய்து கிடப்பதே, இருப்பதே சொல்லலை. கிடக்கு, எது கிடக்கும்? சடப்பொருள் தான் கிடக்கும். சடப்பொருள் தான் கிடக்கும். உயிர் பொருள்கள் எப்படி இருக்கும்? இருக்கும். ஆனால் அவர் என்ன சொல்கிறாரு? கிடப்பதே.
அப்போது நாம் பெருமான்ட்ட எப்படி இருக்கணும்? அடிமை மாதிரி இருக்கக்கூடாது, உடைமையாக இருக்கணும். ரெண்டுக்கு என்ன வேறுபாடு? அடிமைக்கு விருப்பம் உண்டு, உடைமைக்கு விருப்பம் இல்லை. அடிமைக்கு என்ன உண்டு? சுதந்திரம் கிடையாது, ஆனால் என்ன உண்டு? விருப்பம் உண்டு இல்லையா? ஒரு 2 உடைமை இருக்கு, 2 அடிமை இருக்கிறான். எப்பா நீ போய் இந்த வேலையை பாரு, நீ போய் இந்த வேலை பாருன்னு எஜமானன் சொன்னால் வேணை செய்வான். ஆனால் போகும்போது என்ன நினைப்பான்? நம்மளை அந்த வேலைக்கு அனுப்பிச்சிருக்கலாம், என்னை இந்த வேலைக்கு அனுப்பிச்சிட்டாரு, சரி போ. அப்புறம் முதலாளி சொல்லும்போது நம்ம என்ன பண்ணுறது? வேலையை செய்வான். புரியுதுங்களா? இவனுக்கு மறுக்கிற சுதந்திரம் கிடையாது, ஆனால் விருப்பம் இருக்குமா இருக்காதா? அவன் ஏப்பா அந்த வேலைக்காரனை மட்டும் நல்லா பக்கத்துலேயே வச்சுக்கிறாரியா அப்படின்னு சொல்கிறோமா இல்லையா? வேலைக்காரனாக இருந்தாலும் ஒரு வேலைக்காரன் எப்படி வச்சுருப்பாரு? பக்கத்தில் வச்சு. இன்னொருத்தனை என்ன செய்வார்? வாசலையே நிறுத்திக்குவார். அவனுக்கு இவன் யாராக தெரியுவான்? அவன் மாதிரி இருந்தால் கூட பரவாயில்லையா, அவனுக்கு ஒரு விருப்பம் வருதா இல்லையா? ஆனால் உடைமைக்கு என்ன கிடையாது? வாசலில் கடந்தாலும் அப்படியே கிடக்கும், வீட்டுக்குள்ளே கடந்தாலும் அப்படியே கிடக்கும், ரோட்டில் கடந்தாலும் அப்படியே கிடக்கும். அப்போ பெருமான ஆணையில் ஆன்மா எப்படி இருக்கணும்? உடைமையாக இருக்கணும். நமக்குன்னு என்ன இருக்கக்கூடாது? விருப்பு வெறுப்பு இருக்கக்கூடாது. விருப்பு வெறுப்பு இருந்தால் என்னாச்சு? வம்பு வந்துடும், வினை வந்து சேரும். சரி, எனவே தமை உடைய தன் உணர்வார். தன் என்பது தலைவன், தலைவனை உணர்ந்தவர். அதாவது தன்னை உணர்ந்து என்னன்னு உணரணும்? தான் இறைவனுக்கு உடைமை என்று உணர்ந்தவர் என்ன செய்வாங்க? தலைவனை உணர்வார். முதல்ல யார் அறியணும்? நான் அடிமைன்னு அறியணும். அந்த அடிமை எப்படிப்பட்ட அடிமை? சடம் போல உடைமை போல இருக்கணும்னு அறியணும். அப்படி உணர்ந்தால் யார் அறியலாம்? இறைவனை அறியலாம். தம்மை உணர்ந்து தமையுடைய தன் உணர்வார். தன் என்பது என்னது? தலைவன். தன் என்பது தலைவனை உணர்ந்தவர் என்ன செய்ய மாட்டாங்க? எம்மை உடைமை. அவர்கள் எம்மையும் ஆளாக உடையவர். யாரெல்லாம் இறைவனுக்கு அடிமையாக இருக்கிறாங்களோ அவர்களுக்கு நான் அடிமை. இறைவனுக்கு யாரெல்லாம் அடிமையாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு நான் யாரு? அடிமை. திருமந்திரத்தில் அடியார் 7 தடவை சொல்றாரு. எத்தனை தடவை சொல்றாரு? அடியார் 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 அடியார். அப்போ இது அடியார், அவருடைய அடியார், அவருக்கு அடியார், அப்படி 7 தடவை சொல்றாரு. யார்? திருமூலர். நம்ம ஒரு அடியாருக்கே நமக்கு வளைய மாட்டேங்குது. நமக்கு அறிவு அடிமை தரத்தில் நிற்பதில்லை. ரொம்ப கஷ்டம். சொல்கிறதெல்லாம் ரொம்ப எளிமையாக இருக்கும், ஆனால் அது நிற்கிறதுங்கிறது என்னது? ரொம்ப ரொம்ப கடுமையான செயல். எனவே யாரெல்லாம் இறைவனுக்கு தன்னை உடைமை பொருளாக கருதி நிற்கிறார்களோ அவர்கள் அவர்களையும் உணர்வார்கள், இறைவனையும் உணர்வார்கள். அப்படி தன்னையும் தன் தலைவனையும் உணர்ந்து நிற்பவர் எவரோ அவருக்கு நான் உடைமை. எனவே அவர் எம்மை இகழார். அவங்க என்ன செய்ய மாட்டாங்க? என்னை இகழ மாட்டார்கள். ஏன் இகழ மாட்டாங்க? இந்த நூல் இறைவனுடைய சிறப்பையும் அவனது அடியார் சிறப்பையும் பேசுகிறது. எனவே தன்னையும் தலைவனையும் உணர்ந்தவர்கள் இந்த நூலை என்ன செய்ய மாட்டாங்க? இகழ மாட்டார்கள். ஒருவேளை இதில் குற்றம் இருந்தாலும், ஒருவேளை நூலிலே குற்றம் இருந்தாலும் என்ன செய்வாங்க? பொறுத்து கொள்வார்கள். ஏன்னா இப்போ நம்ம வேலைக்காரன் ஒரு தப்பு செஞ்சால் நம்ம என்ன செய்வோம்? அது அடுத்தவன்ட்ட போகும்போது நம்ம சொல்ல மாட்டான், நம்மால் தான் விடியா, செஞ்சுட்டான், விடு, ஏதோ பண்ணிட்டான் போ அப்படின்னு அவனை பொறுத்து கொள்வோமே ஒழிய அவனை என்ன செய்ய மாட்டான்? அவன் மீது நம்ம கோவப்பட மாட்டான் இல்லையா? எனவே அவர்கள் என்னுடைய குற்றங்களை என்ன செய்வாங்க? குற்றங்கள் நீக்கி குணம் கொண்டு கோதாட்டுவாங்க. குற்றங்களை நீக்கி
குணம் கொண்டு கோதாட்டுவார்கள். எனவே அவர்கள் எம்மை இகழமாட்டார்கள். எம்மை இகழமாட்டார். தம்மை உணரார். தம்மை உணரார். யாரெல்லாம் ஆன்மாவை உணராதவர்கள், ஆன்மாவின் இலக்கணத்தை உணரவில்லையோ, தம்மை உணரார். உணரார் தலைவனை உணர மாட்டார். தன்னை உணராதவங்க யாரை உணர மாட்டாங்க? தலைவனை உணர மாட்டாங்க. அவர்கள் என் நூலை இகழ்வார்கள். அவர்களுக்கு நூல் படித்தா என்ன செய்வாங்க? நூலில் குற்றம் இருக்கிறது என்று இந்த நூலை அவர்கள் என்ன செய்வாங்க? இகழ்வார்கள். தன்னை உணரார். உணரார். எதை உணர மாட்டாங்க? தலைவனை உணர மாட்டாங்க. அவங்க என்ன செய்வாங்க? உடங்கி இயந்து தம்மிற் புணராமை. இவர்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு ஒற்றுமை உண்டு, ஒரு வேற்றுமை உண்டு. யாருக்கு? இந்த இறைவனை உணராதவர் எவரோ, தன்னை உணராதவர் எவரோ, இவர்களுக்குள்ள ஒரு ஒற்றுமையும் ஒரு வேற்றுமையும் உண்டு. என்ன ஒற்றுமை அப்படின்னா, நம்ம போய் நின்னா எல்லாம் ஒன்றா நின்று நம்மளை மறுப்பான். சைவ சித்தாந்தி போய் நின்னா அந்த 24 பேர் என்ன செய்வான்? இதை மறுப்பான். நம்மை மறுப்பதிலே அவர்களுக்கு எந்த பாகுபாடும் கிடையாது. ஆமாயா, இவன் சைவ சித்தாந்தி வந்தாவே இப்படிதான் அப்படின்னு என்ன செய்வான்? எம்மை இகழ்வார்கள். ஆனால் அவங்களுக்குள்ள வேற்றுமை என்னது? நம்ம வெளியே வந்து நின்றுட்டா அவனுக்குள்ளே அடிச்சுக்குவான். ஏன்னா அவனுக்குள்ளே என்ன கிடையாது? ஒற்றுமை கிடையாது. தனக்குள்ளே அடித்து கொண்டு கருத்துக்களினாலே முரண்பட்டு கொண்டு நிற்பவர்கள் நம் கருத்துக்கு முன்னாடி என்ன செய்வாங்க? ஒன்றா நிற்பாங்க. அப்போ ஒற்றுமை, நம்ம எதிர்ப்பதில் அவர்களுக்கு ஒற்றுமை உண்டு, தனக்குள்ளே என்ன கிடையாது? ஒற்றுமை கிடையாது. தம்மில் நுடங்கி பூசல் கொண்டு, தனக்குள்ளே என்ன செய்வாங்க? பூசல் கொண்டு இயைந்து ஒற்றுமையான இருப்பான். அவனுக்குள்ளே 1000 பிரச்சனை இருந்தாலும் நம் சாத்திரத்துக்கு முன்னாடி நம்ம தத்துவ ஞானத்தை மறுப்பதில் அவர்கள் எல்லாம் என்ன செய்வாங்க? ஒன்றா நிற்பாங்க. இவர்கள் 24 பேர் இந்த நூலை இகழ்வார்கள். இந்த சைவ சித்தாந்த நூலை எத்தனை பேர் இகழ்வாங்க? 24 சமயத்தாரும் ஓரோர் வகையில் இந்த நூலை குறை கூறுவார்கள். அவர்கள் சொல்லக்கூடிய குறைமொழிகளை நாம் கேட்க மாட்டோம். கேளாம் புறன், கேளாம் புறன். அந்த நூல்களை நான் என்ன செய்ய மாட்டேன்? கேட்க மாட்டேன். நீ குறை சொன்னா நீ உன்னையும் உணரலை, தலைவனையும் உணரலை. தன்னை உணராதவர்கள் தலைவனை உணர மாட்டார்கள். தன்னையும் தலைவனையும் உணராதவர்கள் இந்த நூலை உணரமாட்டார்கள். இந்த நூலை உணரமாட்டார்கள். எனவே அவர்கள் சொல்லக்கூடிய அந்த கருத்துக்கள் எமக்கு உடன்பட்டதல்ல. அந்த குறைகளை நாம் ஒரு பொருட்டாக கருத மாட்டோம். பொருட்டாக கருத மாட்டோம். எனவே என்ன செய்ய, நம்ம சொல்கிறோமா இல்லைங்களா? சில பேர் நம்மகிட்ட எப்பவுமே என்ன செய்வாங்க? ஏதோ குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. நம்ம சொல்லுவோம் இல்லையா? அட விடியா, அவன் எது செஞ்சாலும் ஏதோ ஒன்று சொல்லுவான், விடு, அவன் எப்பவுமே அப்படி தான், அவன் குறை சொல்லாமல் இருந்தால் தான் அதிசயம். சொல்கிறோமா இல்லைங்களா? குறை சொன்னால் அது என்னது? அது இயல்பு அப்படின்னு சொல்கிற மாதிரி. அது மாதிரி இந்த 24 சமயத்தாரும் என்ன செய்வாங்க? நம்முடைய சமய கொள்கைகளை மறுப்பதிலே ஒற்றுமையாக இருப்பார்கள். அவர்கள் சொல்லக்கூடிய குறைகளை நாம் ஒரு பொருளாக கருத மாட்டோம் என்று சொல்லுகிறார். இதுக்கு ஒரு உதாரணம் சொல்றார். பிறவி குருடர். பிறவி குருடர்கள் யானையை கண்டது போல, யானையை கண்டது போல இல்லைங்களா? என்ன செஞ்சாங்க? ஒருத்தன் காதை தடவி பார்த்துட்டு யானை முறை மாதிரி இருக்குதுன்னா, ஒருத்தன் வாழை தடவி பார்த்தான், ஒருத்தன் காலை தடவினான், ஒருத்தன் தும்பிக்கையை தடவினான். சரியா? தடவி பார்த்துட்டு ஒவ்வொருத்தரும் என்னது? உலக்க மாதிரி இருக்குது, முறை மாதிரி இருக்குது, தூண் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறானா இல்லையா? அது போன்றது பதிக்கு அவர்கள் சொல்லக்கூடிய இலக்கணம். பதிக்கு அவங்க சொல்லக்கூடிய இலக்கணம் எப்படிப்பட்டது? பிறவி குருடர்கள் ஒரு யானையை கண்டது போல. இப்போ யானையை பார்த்து அவன் சொன்னதில் இருக்கா இல்லையா? யானைகிட்ட என்ன இருக்கும்? முறை மாதிரி காது இருக்கும், தூண் மாதிரி கால் இருக்கும், உலக்க மாதிரி துதிக்கை இருக்கும், எல்லாம் தான் இருக்கும். ஆனால் யானை உலக்க போன்று இருக்கும் சொல்ல முடியுமா? யானை தூண் போல் இருக்கும் சொல்ல முடியுமா? அப்போ அவர்கள் என்ன செய்கிறாங்க? ஒரு யானையின் ஒரு பகுதியை மட்டும் பார்த்துட்டு இதுதான் யானை அப்படின்னு சொல்கிறாங்க. ஏகதேச பொருளை கண்டு
வியாபகமான சிவத்தின் இயல்பை அவர்கள் உணரமாட்டார்கள். இப்போ அவர்கள் கண்டது உண்மையா? உண்மைதான். அனுபவித்தது உண்மையா? உண்மைதான். ஆனால் அது மட்டும் சிவமானா இல்லை. அவர்கள் சிவத்துக்கு ஒரு இலக்கணம் சொல்லுவாங்க, பதிக்கு ஒரு இலக்கணம் சொல்லுவாங்க. ஆனால் அது என்ன கிடையாது? முழுமையானது அல்ல. அவர்கள் கண்டது ஏகதேச பொருளை. இப்போ யானை யார் சொல்லணும்? கண்ணு. முழுமையாக கண் பெற்றவர் யானையை கண்டு யானையின் துதிக்கே உழைக்கை போல் இருக்கும், கால் தூண் போல் இருக்கும், காது முரம் போல் இருக்கும், வயிறு பானை போல் இருக்கும், இது எல்லாம் சேர்ந்தது தான் யானை அப்படின்னு ஒருத்தன் சொல்கிறான் இல்லையா? அதுதான் சைவ சித்தாந்தி. அதுதான் சைவ சித்தாந்தி. ஏன்னா நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், இந்த 24 சமயங்கள் சொல்லக்கூடிய கருத்துக்களை சைவ சித்தாந்தம் திருத்துகிறது, மறுப்பதில்லை. சைவ சித்தாந்தம் என்ன செய்யுது? 24 சமயம் சொல்கிற கருத்துக்களை எங்கேயும் என்ன செய்யறதில்ல, மறுக்கலை, திருத்துது. மறுக்கிறது வேற, திருத்துறது வேற. ரெண்டுக்கு என்ன வேறுபாடு? இல்லை என்று சொன்னால் மறுத்தல், திருத்ததுங்கிறது என்னது? இப்போ உதாரணத்துக்கு ஒரு உதாரணம் மட்டும் உங்களுக்கு சொல்கிறேன். உலகாயதன் முத்தினா என்னன்னு கேட்டா அவன் என்ன செய்கிறான்? உலகத்தில் நல்ல பொருளை சம்பாரித்து மகளிரோடு கூடி இருத்தலே முத்தி. இது யாருடைய முத்தி? உலகாயதர் முத்தி. சரிங்களா? சைவ சித்தாந்தம் என்ன சொல்லுது? அது இன்பந்தான். காசு சம்பாதிக்கிறதே இன்பந்தான், பெண்களோடு கூடியிருப்பதும் இன்பந்தான். இந்த இன்பம் நிலைத்ததல்ல. இப்போ நீ சொன்னது பொய்ன்னு சொல்லாதே, இன்பந்தான். ஆனால் உனக்கு என்ன ஆயிரும்? நிலையானதில் உவர்க்குமையா? ஒரு கால எல்லையில் இந்த செல்வத்தினால் ஒன்றும் பண்ண முடியலையே, இந்த இன்பம் எனக்கு முழுமையானது தெரியலையே அப்படின்னு உனக்கு தோணும். எனவே நீ சொல்லக்கூடிய முத்தி முடிந்த முத்தி அல்ல, முடிந்த முத்தி அல்ல. அப்போ அவன் கருத்தை என்ன செய்கிறோம்? திருத்துறோம். அதுவும் முத்தி தான், ஆனால் என்னதுக்கு? அது பரமுத்தி அல்ல, அது பரமுத்தி அல்ல. அப்போ அவன் என்ன செய்கிறோம்? திருத்துறோம். இப்படி 24 சமய கொள்கைகளையும் என்ன செய்கிறோம்? முதல்ல கொள்கையை படிக்கணும், திருத்தம் புரியணும். புரியுதா? இல்லைன்னா அவர்கள் சொல்கிற கருத்துக்கும் நாம் சொல்கிற கருத்துக்கும் வேறுபாடும் புரியாது. திருமந்திரத்தை சொல்கிற மாதிரி குருடும் குருடும் குருட்டாட்டமாடி குருடும் குருடும் குழி விழுமாறு அப்படின்னு போக வேண்டியதுதான். அவன் சொல்கிறதும் நாம் சொல்கிறதுக்கு முதல்ல என்ன தெரியாது, எல்லாம் ஒரே மாதிரி தெரியும், ஒரே மாதிரி தெரியும். அப்போ என்ன செய்யணும்? பரசமயங்களை நாம் என்ன செய்யணும்? படிக்கணும், தெளியணும், கருத்துக்களை திருத்தம் படுத்தி. சைவ சித்தாந்தம் அதையெல்லாம் எப்படி மறுக்கிறது? மறுத்தல் என்பது என்னது? திருத்துவது. சரிங்களா? எனவே அவர்களுடைய கருத்துக்களை நாம் ஒரு பொருட்டாக கருத மாட்டோம் என்று இதை முடிக்கிறார். சரி, டீ சாப்பிடுங்க. செய்கிறாரு? தம்மை உணர்ந்துன்னு சொல்றாரு. அப்போ அறிதலுக்கு உணர்தலுக்கு என்ன வேறுபாடு? அனுபவமாக நிகழ்ந்தால் உணர்தல்னு பேர், அனுபவமாக விளையாமல் வெறும் அறிவளவில் நடந்ததுன்னா அறிதல்னு பேர். அதனால் தம்மை உணர்ந்து என்பதினாலே ஆகம பொருளை குருமுகத்தால் கேட்டு என்று முனிவர் எழுதுகிறார். என்ன எழுதுகிறாரு? ஆகம பொருளை குருமுகத்தால் கேட்டு. ஆகம பொருள் எப்பவுமே குருமுகத்தால் தான் கேட்கணும். நம்ம படித்தோம்னா அது என்ன ஆயிடாது, அறிவுக்கு அது மயக்கத்தை கொடுத்துரும். அதனால் குருமுகத்தால் கேட்டுன்னு எழுதுகிறார். அப்போது கேட்டு என்பது அழகா மெய் உணர்தல். திருக்குறள் என்ன இருக்கு? மெய் உணர்தல்னு ஒரு அதிகாரம் இருக்கா இல்லையா? அதில் ஒரு அருமையான குறட்பா. என்னது? கற்று ஈண்டு மெய்ப்பொருள் கண்டார். கற்று ஈண்டு மெய்ப்பொருள் கண்டார் மற்ற ஈண்டு வாரா நெறி. கற்று ஈண்டு மெய்ப்பொருள் கண்டார் மற்ற ஈண்டு வாரா நெறி என்று மெய் உணர்தல் என்கின்ற அதிகாரத்தில் ஒரு அருமையான ஒரு திருக்குறள் இருக்கிறது. அந்த திருக்குறளுக்கு
பரிமேலழகர் உரை எழுதுகிறார். கற்று கற்று கற்றுனா என்னது? அனுபவம் உடைய தேசிகன்பால் கேட்டுன்னு எழுதுறார். கற்றுனா படிச்சுன்னா எழுதணும். பரிமேலழகர் உரை என்ன எழுதுறாரு? அனுபவம் உடைய தேசிகன்பால் கேட்டு. கற்றுனா எப்படி கேட்டுன்னு எழுதலான்னா மெய்ப்பொருள் கண்டார்னு எழுதுறார். மெய்ப்பொருளை கற்றறிய முடியாது, தேசிகன்பால் கேட்டு தான் அறிய முடியும். சரிங்களா? அப்போ கற்று என்பதற்கு அனுபவமுடைய தேசிகன்பால் கேட்டு என்று எழுதுவது போல இங்க உணர்ந்து என்பதற்கு ஆகமப் பொருளை குருமுகத்தால் கேட்டு என்று யார் உரை எழுதுகிறார்? முனிவர் எழுதுகிறார். சரிங்களா? எனவே இங்கே தம்மை உணர்ந்து என்பது ஆகமப் பொருளை என்ன செய்யணும்? குருமுகத்தால் கேட்டால் தான் என்ன அடைய முடியும்? தம்மை உணர முடியும். தம்மையும் உணர முடியும், தலைவனையும் உணர முடியும். ரெண்டும் உணரணும்னா ஆகம பொருளை என்ன செய்யணும்? குருமுகத்தால் கேட்கணும். கேட்டால் தான் நான் யாருன்னு தெரியும், என்னுடைய தலைவன் யாருன்னு தெரியும். நம்மளா படித்தாலாம் என்ன செய்ய முடியாது, அதை அறிய முடியாது என்பது இங்கே கருத்து. சரியா? சரி, இது அவையடக்கம். இது அவையடக்கம் பார்த்தோம்னா 2 அவையடக்கம் பார்க்கலாம். சிவபிரகாசத்தில் ஒரு அவையடக்கம் இருக்குது, சிவஞான சித்தியாரில் ஒரு அவையடக்கம் இருக்குது. 2 அருமையான அவையடக்கம். சிவபிரகாசத்தில் 1, சிவஞான சித்தியாரில் ஒரு அவையடக்கம் இருக்கிறது. 2க்கும் தனிச்சிறப்பான அவையடக்கம். சிவபிரகாசத்தில் 12வது பாட்டு. சிவபிரகாசத்தில் 12வது பாட்டு, தொன்மையாம் எனும் எவையும் நன்று ஆகா, இன்று தோன்றிய நூல் எனும் எவையும் தீது ஆகா. சிவபிரகாசம் பாட்டு 12. சரிங்களா? எழுதி வச்சுங்க, பின்னாடி போய் வீட்டில் நேரம் இருந்தால் பாருங்கள். நமக்கு வேறு நேரமே இருக்காது. போய் புத்தகத்தை வச்சோம்னா அடுத்த வகுப்பு வரைக்கும் நேரமே கிடைக்காது. அதனால் நேரம் இருந்தால் என்ன செய்யலாம், சிவபிரகாசம் அந்த பாட்டை தான் பார்ப்போமே. ஏதோ நம்பர்லாம் சொன்னார், மொத்தமாக 100 பாட்டை தேடினா கிடைக்காது. அதனால் என்ன செய்கிறது, பாட்டு 12, தொன்மையாம் எனும் எவையும் நன்று ஆகா, இன்று தோன்றிய நூல் எனும் எவையும் தீது ஆகா. ஒரு நூல் ரொம்ப பழசுங்கிறதுனால அது சிறந்தது அப்படின்னு சொல்ல முடியாது. இன்றைக்கி தான் ஒரு நூல் வந்துச்சுதுங்கிறதுக்காக என்ன செய்யக்கூடாது, அது சிறந்தது இல்லைன்னு சொல்லக்கூடாது. அப்போ ஒரு நூல் உயர்ந்ததா தாழ்ந்ததா என்பது எதை பொறுத்து இருக்கிறது, அந்த நூலில் இருக்கிற கருத்தை பொறுத்து தான் இருக்குது. ஒழிய 1000 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு நூல் இருக்குதுங்கிறதுக்காக அந்த நூலை என்ன செஞ்சிட முடியாது, ரொம்ப பெரிய நூல்னால் சொல்ல முடியாது. பழைய நூல்கள் தொன்மையான சிறப்பான நூல்கள் உண்டு. ஆனால் பழமை என்பதினாலே அது என்ன ஆகிறாது, சிறப்புடையது ஆகாது. அப்போ அதை படித்து அதில் இருக்கக்கூடிய கருத்துக்கள் சிறந்ததாக இருந்தால் அந்த நூல்கள் சிறந்த நூல்களாக கொள்ளப்படும். இல்லைன்னா அந்த நூலை என்ன செஞ்சிருவாங்க, ஒதுக்கி வச்சிருவாங்க. அதாங்க தொன்மையாம் எனும் எவையும் நன்று ஆகா, இன்று தோன்றிய நூல் எனும் எவையும் தீது ஆகா. என்னது, நன்மையினார் நலங்கொள் நன்மையினார் என்ன செய்வாங்க, பழமை அழகு ஆராய்ந்து தரிப்பர். அது 3 பேர்த்த சொல்கிறார். உயர்ந்தோர், அதாவது நம்ம உத்தமர், மத்திமர், அதமர். எல்லாத்துலேயும் இந்த 3 கேட்டகரி இருக்கா இல்லையா? நல்ல அறிவில் சிறந்தோர், இன்னொருத்தர் நடுநிலையாக இருக்கிறவங்க, அப்புறம் கீழே இருக்கிறவங்க. 3 பேர் இருக்கிறாங்க. இதில் நல்ல அறிவில் சிறந்தோர் ஒரு நூலை கொண்டு போய் கொடுத்தா என்ன செய்வாங்க, அதை நல்லா படித்து பார்த்துட்டு, அருமையான நூலியா, பதியை பற்றி இப்படி சொல்லியிருக்கு, பசுவை பற்றி சொல்லியிருக்கிறது என்று என்ன செய்வாங்க, இந்த நூலை ஆராய்ந்து இதன் சிறப்பை உணர்வர். சிறப்பை உணர்வர். நடுவாம் தன்மையினார் பழமை அழகு ஆராய்ந்து தரிப்பர். கொஞ்சம் நடுவாக இருக்கிறவங்க என்ன செய்வாங்க, கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி பார்த்துட்டு பரவாயில்லப்பா அப்படின்னு ஏற்றுக்குவாங்க. அதமர் என்ன செய்வாங்க, பலர்புகளின் ஏத்துவர், ஏதுலாருற்று இகழ்ந்தனரே இகழ்ந்துடுவர். தமக்கென ஒரு தன்மை இளர. சில பேர் இருக்கிறாங்க, இவன் நூலையே படிச்சிருக்க மாட்டான், என்ன செய்வான். இப்போ இந்த சினிமா படம்லாம் வருது இல்லையா, நான் சினிமா படம் சொன்னால் தான் புரியும். ஒருத்தன் படம் பார்த்துட்டு வந்து என்ன செய்வான்,
சூப்பரா அப்படின்னா இவன் போய் 10 பேர்த்துக்கு சொல்லுவான். கேட்டுட்டு வந்து இவன் படத்தை பார்க்க மாட்டான். அவன் நல்லா இருக்குதுன்னு சொன்னான், இவன் என்ன செய்வான், நல்லா இருக்காமாடா அப்படின்னு 10 பேர்த்துக்கு படம் ரொம்ப மோசம்டானா இவன் என்ன செய்வான், இதையும் போய் 10 பேர்த்துக்கு சொல்லிடுவான். பார்க்குறமா இல்லையா? அது மாதிரி ஒரு நூலை படிச்சுட்டு வந்தவன் சரியாக அருமைன்னு சொன்னால் இவன் என்ன செய்வான், அருமையாக இருக்குமா. அவன் சரியில்லைன்னு சொன்னான் சரியில்லைம்மா. அடா எது தான் நல்லா இல்லைன்னு கேட்டால் இவனுக்கு தெரியாது, எது நல்லா இருக்குதுன்னு கேட்டாலும் தெரியாது. அப்போ நூலையே படிக்காமல் இவன் என்ன செய்வான், பிறர் சொல்லுகின்ற விமர்சனங்களை தன்னுடையதாக ஏற்றுக்கொண்டு இவன் என்ன செஞ்சிட்டு இருப்பான், விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருப்பான். இவனை பற்றி கவலைப்படாதீங்கன்றார். பலர்புகளின் ஏத்துவர் ஏதிலார் உற்று இகழ்ந்தனரே இகழ்ந்திடுவர் தமக்கென ஒரு தன்மை இளர். அவனுக்குன்னு என்ன கிடையாது, சுயமான அறிவு கிடையாது. இப்போ 3 பேர், ஒருவர் நூலினுடைய தன்மை அறிந்து பாராட்டுவாங்க, மத்தியமமாக இருக்கிறவங்க இதை ஆராய்ஞ்சு பார்த்து பாராட்டுவாங்க. சில பேர் அவன் யார் பக்கத்தில் நிற்கிறானோ அவன் நல்லா இருக்குதான்னா இவன் நல்லா இருக்குதும்மா, அவன் நல்லா இல்லைன்னா நல்லா இல்லைம்மா, அவனை பற்றி கவலை இல்லைன்னு ஒரு அவையடக்கம் எங்கே வைக்கிறாரு, சிவபிரகாசத்தில் வைக்கிறார். சரி, அது மாதிரி இங்கே என்ன செய்கிறாரு, இந்த கேளாம் புறன் என்று சொல்லுகிறார். இப்போ இதில் ஒரு 2 கேள்வி கேட்குறார். நமக்கெல்லாம் கேள்வியும் தெரியாது பதிலும் தெரியாது, பிரச்சனை இல்லை. அவர் வேற நிறையா படிச்சிட்டாரா, அதனால் அவரே கேள்வி கேட்குறார். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சிவபிரகாசம் தான் 72வது பாட்டு. சிவபிரகாசத்தில் 72வது பாட்டு ஒரு பாட்டு இருக்குது. நீங்கள் என்ன சிவபிரகாசம் நடத்தவே இல்லை, சும்மா சிவபிரகாசம் கண்டிங்கன்னா என்ன பண்ணுறதுன்னா, ஆன்ம தரிசனம். சிவபிரகாசத்தில் 72 ஆன்ம தரிசனம். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, தன்னறிவு அதனால் தனக்கு அறிவில்லை ஏனும், தன்னறிவாக எல்லாம் தனித்தனி பயனறிந்தும், தன்னறிவு அறியும் தன்மை தன்னாலே தனையறிந்தாள், தன்னையும் தானே காணும் தானதுவாகி நின்ற. இது பாட்டெல்லாம் விட்டுருங்க. கருத்து என்னன்னு கேட்டிங்கன்னா, தன்னறிவு அதனால் தன்னையே தானே காணும், இறைவன் உணர்த்த ஆன்மா தன்னை உணரும். அப்போது தன்னை அறியணும்னு சொன்னால் முதல்ல என்ன செய்யணும், தலைவனை அறியணும். தலைவனை அறிந்தால் அன்றி தன்னை அறிய முடியாது. தலைவனை அறிந்தால் அன்றி தன்னை அறிய முடியாது என்பது சிவபிரகாசம் 72. சரியா? அதே மாதிரி 78 ஒரு பாட்டு சிவபிரகாசத்தில், அதுலேயும் இதே கருத்து தான். அதுலேயும் இதே கருத்து, கொஞ்சம் மாற்றி சொல்கிறேன். நான் பாட்டை சொன்னேன்னா ஏன்னா உங்களுக்கு பாடம் நடத்தாமல் அந்த பாட்டை ரொம்ப நடத்தினா சிரமமாக இருக்கும். 72 78 சிவபிரகாசத்தில் 72 78 இந்த 2 பாட்டிலையும் என்ன சொல்கிறாரு, தலைவனை அறிந்தால்தான் தன்னை அறிய முடியும், தலைவனை அறிந்தால்தான் தன்னை அறிய முடியும்னு சொல்லி இருக்கிறார். சரி, இப்போ நம்ம படித்தோமா இல்லையா சிவஞான போதம், இதில் என்ன சொல்லியிருக்கிறாரு, தன்னை உணராம தலைவனை உணர முடியாதுன்னு சொல்லியிருக்கிறார். சரியா? அப்போ 2 எப்படி இருக்கு, முரண்பாடாக தெரியுதா இல்லையா? சிவஞான போதம் படிக்கும் போதே தன்னை உணர்ந்தால் தலைவனை உணரலாம், சிவபிரகாசம் படிக்கும் போதே தலைவனை உணர்ந்தால் தன்னை உணரலாம். அப்போ அந்த நூல் படிக்கும்போது அப்படி படிச்சுக்கலாம், இந்த நூல் படிக்கும் போதே இப்படி படிச்சுக்கலாமா? முரண்படுமோ? இதான் கேள்வி. முரண்படாதுங்கிறது நமக்கு தெரியும், ஏன்னா முரண்படுமோன்னு கேட்டுட்டாவே படாதுன்னு பதில் இருக்கும். அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன் படாதுன்னு சொல்லணுமா இல்லையா? இல்லை, அப்படி இல்லை. இப்போ இதுக்கு விளக்கணும்னா உங்களுக்கு தசகாரியம் என்ன, 10 காரியம், தத்துவ ரூபம் தரிசனம் சுத்தி. தத்துவ ரூபம் தரிசனம் சுத்தி, அப்புறம் ஆன்ம ரூபம் தரிசனம் சுத்தி, அப்புறம் சிவரூபம்
ம் ம் சிவ ரூபம் தரிசனம் யோகம் போகம். இதில் 3, இதில் 3, இதில் 4, மொத்தம் 10 காரியம். ஏற்கனவே பல முறை சொல்லியிருக்கிறோம். எப்போ சொன்னீங்க அப்படிங்கிறீங்களா? அப்பப்போ எப்போ சொல்லியிருப்பீங்க, இருக்கும். அப்படியா? 10 காரியம். தத்துவ ரூபம், தத்துவ தரிசனம், தத்துவ சுத்தி. ஆன்ம ரூபம், ஆன்ம தரிசனம், ஆன்ம சுத்தி. சிவரூபம், சிவ தரிசனம், சிவயோகம், சிவபோகம். இது 10 காரியம். 10 காரியம். இது வரிசை தான். இப்படி நடக்கும்போது இப்படி நடக்காது. இப்படி நடக்காது. எப்படி நடக்கும்? எட்டாம் நூறுப்பா. சிவரூபம், சிவரூபம். இதில் தத்துவ ரூபம் தரிசனம், ஆன்ம ரூபம் தரிசனம். ஏழு வரைக்கும் பொதுங்கய்யா. தத்துவ ரூபம், ஆன்ம ரூபம், சிவரூபம் எல்லாமே அங்கே எப்படி நடக்கும்? பொது. 7 வரைக்குமே பொது. 7 வரைக்குமே பொது. தத்துவ ரூபம், தத்துவ தரிசனம், ஆன்ம ரூபம், ஆன்ம தரிசனம். எப்போ? சிவரூபத்தில். சிவரூபத்தில். எட்டாம் நூற்பால. இது சும்மா இதை மனப்பாடம் பண்ணுறதுக்கு இல்லை. சிவரூபம்னு என்னது? சிவரூபம்னு என்னது? குரு தரிசனம். குரு தரிசனம் தான் சிவரூபம். எட்டாம் நூற்பால குருநாதர் வராரா இல்லையா? ஐம்புல வேடரின் அயர்ந்தனை வளர்ந்து என அப்படின்னு அங்கே உபதேசம் நடக்குதா இல்லையா? உபதேசம் செய்கிறது யாரு? குருநாதர். அவருடைய வடிவம் எது? சிவரூபம். குருநாதரது வடிவம் சிவரூபம். அவர் வந்துதான் என்ன செய்வார்? உலகம்னா என்ன, உயிர்னா என்ன அப்படின்னு அவர் என்ன செய்வார்? உபதேசம் பண்ணுவார். அப்போ பாசத்தின் இயல்பை பொதுவாக அறிஞ்சா ரூபம், பாசத்தின் இயல்பை சிறப்பாக அறிஞ்சா தரிசனம். பாசத்தின் இயல்பு பொதுவாக அறிஞ்சா ரூபம். என்ன ரூபம்? பாசத்தின் இயல்பு பொதுவாக அறிஞ்சா என்ன ரூபம்? தத்துவ ரூபம். பாசத்தின் இயல்பு சிறப்பாக அறிஞ்சா தத்துவ தரிசனம். தத்துவ தரிசனம். ஆன்மாவின் இயல்பை பொதுவாக அறிஞ்சா ஆன்ம ரூபம், சிறப்பாக அறிஞ்சா ஆன்ம தரிசனம். இப்போ தத்துவத்தை பொதுவாக அறியணும், சிறப்பாக அறியணும். ஆன்மாவை பொதுவாக அறியணும், சிறப்பாக அறியணும். யார் அறிய வைப்பாங்க? குருநாதர் முன்னிலையில் தான் இது நடக்கும். குருநாதர் உபதேசத்தால் தான் இது நடக்கும். அப்போது சிவரூபத்தில் இந்த 4 காரியம் நடக்கும். சரிங்களா? அடுத்தது, இது உபதேசத்தை கேட்ட ஆன்மா என்ன செய்யும்? சிவ தரிசனம். சிவ தரிசனம்.
சிவ தரிசனத்தில் என்ன நடக்கும்? தத்துவ சுத்தி, தத்துவ சுத்தி, ஆன்ம சுத்தி துவக்கம். ஆன்ம சுத்தி துவங்கும் முடியாது. 8 எதில்? 9ல். 9னா இது 9ஆம் நூற்பா, 9வது நூற்பா. அப்போ 9ஆம் நூற்பா நடத்துங்க, சுத்தி ஆயிருமா அப்படிலாம் கேட்கக்கூடாது. சூத்திரங்கிறது என்னது? இப்போ சூத்திரம் இப்போ 8ஆம் நூற்பா அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்? 8ஆம் நூற்பால் இருக்கிற செயல்கள் நம் வாழ்க்கையில் நடந்தால் நீங்கள் 8ஆம் நூற்பால் நிற்கிறீங்கன்னு அர்த்தம். 9லன்னு சொன்னால் 9ஆம் நூற்பா படிக்கும்போது இல்லை, 9வது நூற்பால் இருக்கிற மாதிரி நீங்கள் நின்னீங்கன்னா நீங்கள் எங்கே நிற்கிறீங்கன்னு அர்த்தம்? 9ஆம் நூற்பால் நிற்கிறீங்கன்னு அர்த்தம். அப்போ என்ன 9ன்னா என்னது? சாதனை பண்ணிக்கிட்டு இருக்கணும். சாதனை பண்ணாதான் 9ல் நிற்கிறீங்கன்னு அர்த்தம். சாதனை பண்ண என்ன நடக்குது? சிவ தரிசனம் நடந்துகிட்டு இருக்குதுன்னு அர்த்தம். ஏன்னா இந்த 8, 9 நம்பர் போட்டுட்டா இது எங்கே இருக்குதுங்க? 8ஆம் நம்பர் பஸ் ஏறதா 9ஆம் நம்பர் பஸ் ஏறதான்னு கேட்கக்கூடாது. 8னா என்ன அர்த்தம்? குரு தரிசனம், உபதேசம் நடந்திருக்கணும். உபதேசம் நடக்கணும். அந்த உபதேசம் நடந்ததுன்னா நம்ம எங்கே நிற்கிறோன்னு அர்த்தம்? 8ல் நிற்கிறோன்னு அர்த்தம். உபதேசம் வாங்கிட்டு வந்து சாதனை பண்ணா 9ல் நிற்கிறோன்னு அர்த்தம். அது பயிற்சி. அப்போ இதெல்லாம் நடக்கணும். நடக்கலைன்னு என்ன அர்த்தம்? ஒழுங்காக பண்ணலன்னு அர்த்தம். நடக்கலைன்னா ஒழுங்காக நம்ம பண்ணலை, கேட்கலை, சிந்திக்கலைன்னு அர்த்தம். சரியா? அப்போ என்ன செய்யணும்? திருப்பியும் அது நடக்கிற மாதிரி அதை ஒழுங்காக செய்ய வேண்டியதுதான், வேற ஒன்றும் வழி கிடையாது. சரிங்களா? அடுத்தது 10 என்னது? சிவ யோகம். இதில் ஆன்ம சுத்தி நிறைவு. 11 சிவ போகம். இதுக்கு தான் தசகாரியம்னு பேர். இதுக்கு தான் தசகாரியம்னு. சரி, இது எதுக்கு இப்போ சொன்னோம்? எதுக்கு சொன்னோம்? தசகாரியம் எதுக்குமா சொன்னோம்? தன்னை அறிந்த பின் தலைவனை அறியன்னு ஒரு இடத்துல சொல்கிறீங்க, ஒரு இடத்துல தலைவனை அறிந்த பின் தன்னை அறிவுன்னு சொல்கிறீங்களே, எது சரி? இந்த கேள்விக்கு தான் விட. அடிக்கடி தொலைஞ்சு போயிடக்கூடாது இல்லையா? எதுக்கு எதை படிக்கிறேனே தெரியாமல் அப்படியே போயிட்டே இருக்கக்கூடாது. முதல்ல எங்கே நிற்கிறோம், பாடத்தில் எங்கே நிற்கிறோன்னு அடிக்கடி நினைவுபடுத்திக்கணும். நம்ம திருவிழாவில் வேறு அடிக்கடி தொலைஞ்சு போயிடுவோம், கூட்டத்தில் நிறையா வந்தால் என்ன ஆயிரும். அதனால் சரி, அந்த கேள்விக்கு தான் இப்போ பதில் சொல்லிட்டு இருக்கிறேன். நான் மறந்துடக்கூடாது, அதுக்காக உங்களை கேட்டுக்கிறேன். சரியா? எந்த கேள்விக்கு? தம்மை உணர்ந்த பிறகு தலைவனை உணர்றதா, தலைவனை உணர்ந்த பிறகு தன்னை உணர்வதா? ஒரு பாடத்தில் இப்படி சொல்கிறீங்க, ஒரு பாடத்தில் அப்படி சொல்கிறீங்க. எது சரி? எது சரி? சரி, இப்போ அடுத்த கேள்வி. தம்மை உணர்ந்த பின் தலைவனை உணர்தல்னு எந்த பாடத்தில் சொல்லியிருக்கு? சிவஞான போதம். தலைவனை உணர்ந்த பின் தம்மை உணர்தல் சிவப்பிரகாசம். சரி, ரைட்டு, இவ்வளவில் மகிழ்க. இப்போ பாருங்க, சிவப்பிரகாசத்தில் சொல்லி இருக்கிறது, சிவப்பிரகாசத்தில் சொல்லி இருப்பது சிவரூபத்தால் ஆன்ம தரிசனம். சிவரூபத்தால் ஆன்ம தரிசனம். சிவரூபத்தால் ஆன்ம தரிசனம். சிவரூபம் என்பது என்னது? தலைவனை அறிதல். சிவரூபம் என்னது? தலைவனை அறிந்தால்தான் தன்னை அறிய முடியும். ஏன்னா குருநாதனா வந்து உணர்ந்தாதான் ஆன்மாவின் இலக்கணத்தை அறிய முடியும். இங்கே தன்னை அறிதல், தலைவனை அறிதல் என்பது சிவரூபம். இல்லை, சிவப்பிரகாசத்தில் தலைவனை அறிதல் என்பது என்னது? சிவரூபம். தன்னை அறிதல் ஆன்ம தரிசனம். சிவரூப நிகழாம ஆன்ம தரிசனம் நிகழாது. சிவரூப நிகழாம ஆன்ம தரிசனம் நிகழாது. இப்போ சிவப்பிரகாசம் சரியாயிடுச்சா? சரியாயிடுச்சா இல்லையா? சரி, இப்போ அடுத்தது என்ன கேள்வி? சிவஞான போதத்தில் தன்னை அறிந்த பிறகுதான் தலைவனை அறிய முடியும்னு சொல்கிறீங்களே, அப்படின்னா ஆன்ம சுத்தி
ஆன்ம சுத்திக்கு பிறகுதான் சிவபோகம் நிகழும். ஆன்மா சுத்தி ஆனாதான் சிவபோகம் விளையும். ஆன்மா சுத்தி ஆனாதான் சிவபோகம் விளையும். இப்போ இங்கனது தன்னை அறிதல் என்பது ஆன்ம சுத்தி. எதுல? சிவஞான போதத்துல தன்னை உணர்தல்னு சொல்றாரா இல்லையா? அது என்னது? ஆன்ம சுத்தி. அதன் பிறகுதான் யாரை அறிய முடியும்? தலைவனை அறிய முடியும். தலைவனை அறிய முடியும். இப்போ இது என்னது? ஒன்றும் கிடையாது, ரெண்டையும் சேர்த்து பொருள் செஞ்சுக்கணும். முதல்ல குரு தரிசனம் நிகழும், அதன் பிறகு ஆன்மாவின் இயல்பை அறியும். ஆன்மாவை அறிந்த பிறகு அது சாதனை செய்யும், ஆன்மா சுத்தியாகும். சுத்தியான பிறகு சிவத்தை துய்த்து நிற்கும். என்னங்கய்யா? ஆமாம், ஆன்ம தரிசனம். சரியா? சிவப்பிரகாசத்தில் சொல்கிறது. சிவப்பிரகாசத்தில் சொல்கிறது என்னது? தலைவனை அறிந்த பிறகுதான் தன்னை அறிய முடியும் அப்படின்னு சொல்கிறது என்னது? சிவப்பிரகாசம். ஆமாம், ஆன்ம சுத்தி. ஏன்னு கேட்டிங்கன்னா அது தலைப்பிலே வந்துடுது. நான் சொன்ன 72 78 போனீங்கன்னா ஆன்ம தரிசனம் ஆன்ம சுத்தின்னு பாட்டுக்கே தலைப்பு இருக்கும். சரியா? அந்த ஒரு பாட்டுக்கு மேலே தலைப்பை வச்சு தான் என்ன செய்யணும்? பொருள் அறியணும். அப்போ முதல்ல குருநாதனாக பெருமான் வந்தால் தான் ஆன்மாவின் இயல்பை அறிய முடியும். ஆன்மாவை இயல்பை அறிந்த பிறகு ஆன்மா என்ன செய்யும்? சாதனை பண்ணும். சாதனை பண்ணுவதனால அதற்கு என்ன நிகழும்? சுத்தி நிகழும். சுத்தியின் பயனாய் அது சிவத்தை துய்த்து கொண்டு நிற்கும். அதில் ஒரு பாதி, இதில் ஒரு பாதி, ரெண்டையும் சேர்த்துனீங்கன்னா ஒன்றாயிடும். எங்கேயுமே முரண்பாடு கிடையாது. அது ஒரு பகுதியை சொல்லிட்டாரு, இதில் ஒரு பகுதியை சொல்லிட்டாரு. ரெண்டையும் சேர்த்துனீங்கன்னா தான் முழு பகுதி. சரியா? புரிஞ்சுதா புரியலையா? புரிஞ்ச மாதிரி இருக்கு. போய் பார்க்கணும் வீட்டில் போய். நீங்கள் திடீர்னு சிவப்பிரகாசத்துக்கு போய் 72க்கு போய் சிவஞான போகத்துக்கு போய் வந்தீங்கன்னா எப்படி தெரியும் இல்லையா? வீட்டில் போய் என்ன செய்யணும்? அந்த பாட்டையும் எடுத்து பார்க்கணும், இந்த பாட்டையும் எடுத்து பார்க்கணும். பார்க்கணும் தான். அப்படியா? இருக்கிறதாங்கய்யா. என்னுடைய கருத்து என்பது இதில் எதுவுமே இல்லை. எல்லாம் முனிவர் சொல்லியிருக்கிறது தான். எல்லா உரையும் அவர் தான் செஞ்சுருக்கிறார். பாடிய புத்தகம் வச்சிருக்கிறீங்களா? யார்கிட்ட சிவஞான பாடிய புத்தகம் இருக்குது? பாடியும் சரியா இல்லையா? நாம சரியா இல்லையா? பதிப்பு சரியா இல்லை. நீங்கள் நான் பயந்துட்டேன் பகீர்னு. பாடியும் சரியா இல்லைன்ட்டீங்களே. ஆ 1000 ரூபா இங்கேயா? ஒரு புத்தகம் 1000 ரூபா சொன்னீங்கன்னா இங்கேயே வந்துடும். இந்த புத்தகத்தை கொண்டாங்க, நான் எண் கொடுத்துட்றேன். சொன்னீங்கன்னா இங்கேயே அனுப்பிச்சிடுவாங்க. மொத்தமாக சொன்னீங்கன்னா அனுப்பிச்சிடுவாங்க. அதில் இப்போ வந்திருக்கு பாருமா, புது பதிப்பு இருக்கு பாருமா. முனிவருடைய உரையை ஒரு கொஞ்சம் விளக்கம் செஞ்சுருப்பார். இந்த புத்தகம், ஒரு புத்தகம் 1000 ரூபா. இது மொத்தமாக இது கேட்டால் கன்செக்ஷன் கொடுப்பாங்களா தெரியல. வேணுங்கிறவங்க பதிவு செஞ்சுக்கங்க, ஒட்டுக்கா சொல்லி வேணால் வாங்கி பார்க்கலாம். ஐயா இல்லை, நீங்கள் பதிவு செஞ்சு சொல்லுங்கள். அமைப்பாளர்கிட்ட பெயர் பதிவு செஞ்சுக்கிட்டிங்கன்னா ஒட்டுக்கா சொல்லிடலாம். ஒவ்வொரு புத்தகமாக போட்டால் போஸ்டல் சார்ஜ் நிறையா வரும். ஏன்னா வெயிட்டு ஜாஸ்தி அந்த புத்தகம். 1000 ரூபா ப்ளஸ் போஸ்டேஜ் கொடுப்பாங்க. நீங்கள் ஒரு 10 புத்தகம் 20 புத்தகம் கொடுத்தீங்கன்னா போஸ்டேஜ் இருக்காது. சரி சரி. இனி இந்த கேளாம் புறன் என்று சொல்லக்கூடிய இடத்துல 24 சமயத்தை மறுக்கிறார். சரிங்களா? இந்த 24 என்ன செய்யலாம்? பார்க்கலாமா? ஓடிடலாமா? நீங்கள் சொல்கிறதுல தான் இருக்குது. நடத்துங்க பார்க்கலாம். நடத்துங்க பார்க்கலாம். அப்புறம் என்னென்னு முடிவு பண்ணுவான். அப்படி தானே? சரி. பாதியிலே நிற்கிது. சரி, எழுதி இந்த தடவை முயற்சி பண்ணி எழுதி போட்டுருவோம். ஆமாம், கேட்டாலும் சரி கேட்காட்டியும் சரி தான் ஐயாவே ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கிறாரு. என்னைக்காவது ஆகும் இல்லையா? இன்றைக்கி இல்லைனாலும் என்னைக்காவது ஆகும். அதனால் சொல்லிடுவோம். உங்கள் ரியாக்ஷனை மட்டும் வாட்ச் பண்ணாமல் என்ன செஞ்சிடலாம், சொல்லி முடிச்சிடலாம். சரி.
24 சமயங்களை என்ன செய்கிறாரு? 4ஆக பிரிக்கிறாரு. ஒன்று புறப்புறம், 2 புறம், 3 அகப்புறம், 4 அகம் என்று ஒவ்வொன்றுக்கும் எத்தனை? 6 6 24. 24 சமய கொள்கைகளை என்ன செய்கிறாரு? மறுத்து சைவ சித்தாந்தத்தை நிறுவுவதே இந்த நூலினுடைய பொருள். 24 சமயத்தை என்ன செய்கிறாரு? மறுக்கிறார். எப்படி மறுக்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, அந்த சமயங்கள் பதியை பற்றி என்ன சொல்லுகிறது, பசுவை பற்றி என்ன சொல்லுகிறது, பாசத்தை பற்றி என்ன சொல்லுகிறது, இதை என்ன செய்கிறாரு? விரிவாக பேசுகிறார். எதில்? பாடியத்தில் விரிவாக எழுதி அதை சொல்லி கருத்தை மட்டும் சொல்லுவார். மறுப்பெல்லாம் எங்கே வந்துடும்? நூற்பாக்குள்ளே வந்துடும். இங்கே என்ன வரும்? கருத்து. உலகாயதர் இப்படி சொல்கிறாங்க, ஏகான்மவாதி இப்படி சொல்கிறாங்க, சமணருடைய கருத்து இது, பௌத்தருடைய கருத்து இதுன்னு என்ன செய்வார்? 24 சமயத்தின் கருத்துக்களை தொகுத்து அப்படியே தொகுத்து சொல்லிடுவார். இந்த மறுப்பெல்லாம் எங்கே போகணும்? சூத்திரத்துக்குள்ளே போகும்போது அந்த கருத்தையெல்லாம் சொல்லுவாங்க. உலகாயதர் இப்படி சொல்கிறாரு, பௌத்தர் இப்படி சொன்னால் நமக்கு இங்கே உலகாயர் எப்போங்க சொன்னார், என்கிட்ட ஒன்றுமே சொல்லலை அப்படின்னு சொல்லக்கூடாது. அதுக்காக என்ன செய்கிறது? முன்னாடியே அதை பூரா சொல்கிறார். புரியுதுங்களா? அதுக்கப்புறம் அங்கே வரும்போது என்ன செய்வார்? அதிலிருந்து ஒன்றை மட்டும் எடுத்துக்கிட்டு அப்படியே டிஸ்கஸ் பண்ணுவார். அப்போ முதல்ல என்ன செய்யணும்? 24 பேரையும் இன்ட்ரடியூஸ் பண்ணும் உங்களுக்கு. அப்பா 24 பேர் இருக்கிறாங்க, இவன் என்ன சொல்கிறான்னு கேட்டுக்கோ, அடுத்து இவன் என்ன சொல்கிறான்னு கேட்டுக்க. என்ன செய்யணும்? ஸ்டேஜில் ஏற்றின்னு, ஏப்பா உன் கொள்கையை சொல்லு அப்படின்னு ஒவ்வொருத்தராக மேலே ஏற்றி அவர் என்ன செய்கிறாங்க? ஒவ்வொரு கொள்கையாக சொல்கிறாங்க. கேட்குறதுக்கு பொறுமை இருந்தால் எப்படி 2 வகுப்பு ஆகும். இந்த வகுப்பு அடுத்த வகுப்பில் முடியலாம் மேபி, சரிங்களா? ஆனால் அடுத்த வகுப்புக்கும் இதை கொண்டு போகிறதா இல்லையாங்கிறதெல்லாம் இந்த வகுப்பு முடிஞ்சதுக்கப்புறம் சொல்லுங்கள், வேணுமா வேண்டாமான்னு. சரியா? கூட்டத்தை கலைச்சிடக்கூடாது. நான் அவர் வேறு அமைப்பாளர் வேறு எஸ்எம்எஸ் போடுறாரு, வாட்ஸ்அப் போடுறாரு, லெட்ரு போடுறாரு, ஃபோன் பண்ணுறாரு, இத்தனை பண்ணி அவர் கூட்டத்தை சேர்த்தி நான் ஒரே வகுப்பில் கலைச்சி விட்றக்கூடாது இல்லையா? அதனால் என்ன செய்யணும்? நீங்கள் தான் முடிவு பண்ணணும். ஏன்னா பரபக்கம் 2 நூல் இருக்குது இதில். ஒன்று பரபக்கம், மற்றொன்று சங்கற்ப நிராகரணம். சிவஞான சித்தியார் பரபக்கம், அப்புறம் சங்கற்ப நிராகரணம். இந்த 2 நூலையும் அப்படியே பிடிஞ்சு எடுத்திங்கன்னா 24 சமய கருத்து. 2 சித்தாந்த நூலுடைய கருத்துக்களை தான் நம்ம என்ன செய்ய போகிறோம்? பாட்டை படிக்காமல் அதில் தேவையானதை மட்டும் எடுத்து சொல்கிறது. அப்படி படித்தாதான் என்னது? அவையடக்கம். இந்த அவையடக்கத்தில் இதை வச்சிருக்கிறாரு. இந்த 24ஐயும் வச்சிருக்கிறாரு. முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணி பார்ப்போம். சரி, முதல்ல புறப்புற சமயம். சமயங்களை கொண்டது. புறப்புறம் 6 சமயங்கள். முதல்ல சமயம் 24 எழுதிட்டு ஒவ்வொன்றா போவோம். சரியா? உலகாயதம் முதல் சமயம். உலகாயதம் 2 பௌத்தம். பௌத்தத்தில் 4 பிரிவு இருக்குது. இந்த 4மே பௌத்தத்தினுடைய பிரிவுகள் தான். மாத்துமிகம், யோகசாரம், வைபாடிகம், சௌத்ராதிகம். இதில் சொல்கிறேன். இந்த சமணம் 2 பிரிவு உடையது. ஒன்று 6 கதம், 2 நிகண்டவாதம்.
இந்த ரெண்டையும் நம்ம இப்போ தனித்தனியாக படிக்கிறது இல்லை, ஒன்றா தான் படிக்க. சமணத்தை ஒன்றா தான் எடுத்துக்கிறோம், சமணத்தை ஒன்றா தான் எடுத்துக்கிறோம். ஆனால் அதுக்குள்ளே ரெண்டு பிரிவு இருக்குது. எது? ஆறுகதம், நிகண்டவாதம். முதல்ல உலகாயதம், நால்வகை பௌத்தம், சமணம். இந்த ஆறு என்னது? உலகாயதம், நால்வகை பௌத்தம், சமணம். நால்வகை பௌத்தத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா மாத்துமிகம், யோகசாரம், வைபாடிகம், சௌத்திராதிகம். சௌத்திராதிகம் சரிங்களா? எழுதியாச்சா? எழுதுங்க, உங்கள் நோட்டில் இதெல்லாம் பேராவது இருக்கட்டும். ஆறுகதம், ஆறுகதம், நிகண்டவாதம். சமணத்தில் ரெண்டு பிரிவு, ஆனால் நம்ம ஒன்றா தான் படிப்போம். பின்னாடி பரபக்கம் படிக்கும்போது ரெண்டு வரும், அதனால் இங்கே எழுதியிருக்கேன். சரிங்களா? சமணத்தை நாம் எப்படி படிக்க போகிறோம்? ஒன்றா தான் படிப்போம், ஆனால் அதுக்குள்ளே ரெண்டு பிரிவு இருக்குது, ஆறுகதம், நிகண்டவாதம். சரிங்களா? அப்போ ஆறு சமயம் சொன்னால் உலகாயதம், நால்வகை பௌத்தம், சமணம், இதான் ஆறு. இங்கே பிரிவு உட்பிரிவுகளுக்கெல்லாம் இது சமணத்தோட ரெண்டு பிரிவு கூட்டக்கூடாது, சமணம் ஒன்று தான். சரிங்களா? கூட்டினீங்கன்னா 7000. சமணம் ஒன்று 6. சரி, அடுத்தது புறச்சமயம். புறச்சமயத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா முதல்ல தர்க்கம், தருக்கம், தர்க்க சமயம். தர்க்க மதம். இது ரெண்டு பிரிவு இருக்கு, நியாயம், வைசேடியம். ஆனால் அந்த நம்பர் போர்டில் பாருங்கள், நம்பர் போட்டால் அது மட்டும்தான். இதுக்குள்ளே உட்பிரிவு ரெண்டு இருக்குது, அதெல்லாம் எண்ணிக்கையில் வராது. தர்க்க மதம் ஒன்று தான், அதுக்கு ரெண்டு பிரிவு இருக்குது. நியாய மதம், வைசேடிய மதம்னு அதுக்குள்ளே ரெண்டு பிரிவு இருக்குது. சின்ன சின்ன அவங்களுக்குள்ள ஒரு கொள்கை அளவில் சின்ன வேறுபாடு இருக்கும். ஆனால் நம்ம அதை என்ன செய்கிறோம்? ஒன்றா தான் எடுத்துக்கோம். தர்க்க மதம் ஒன்று தான். அதே மாதிரி ரெண்டு மீமாஞ்சகம், இதுலேயும் ரெண்டு இருக்கு, பூர்வ மீமாஞ்சகம், ரெண்டு உத்தர மீமாஞ்சகம். உத்தர மீமாஞ்சகம். பூர்வ மீமாஞ்சகம் என்பது கர்மகாண்டம், உத்தர மீமாஞ்சகம் என்பது ஞானகாண்டம். இதெல்லாம் அதனோட உட்பிரிவு. சரியா? கொள்கை நாம் படிக்கிறது ஒன்று ரெண்டு தான், தர்க்கம், மீமாஞ்சகம் தான். அதுக்குள்ளே என்னென்ன இருக்குங்கிறத உங்களுக்கு குறிப்பு கொடுத்துருக்கேன். நிறையா எண்ணிக்கை வருதுலாம் பயப்படாதீங்க, புரியுதா? இதில் நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டிய அவசியமும் இல்லை, மனப்பாடம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, ஞாபகம் வச்சுக்க வேண்டிய அவசியமும் இல்லை. ஒரே ஒரு செய்தி தான் உங்களுக்கு. என்னது இது? என்ன திருப்பியும் இதை சொல்லும் போத அன்னைக்கு படித்தமே அவன்தான் இவன் அப்படிங்கிற ஞாபகம் வந்தால் போதும். புரியுதுங்களா? வேறு ஒன்றும் இது நீங்கள் ஏன்னா நிறையா சொல்லிக்கிட்டே இருப்பேன். மதியத்துக்கு மேலே கேட்குறவங்க கேட்கலாம், நெட்டைக்கு விடுறவங்க நெட்டைக்கு குடிக்க வேண்டியது தான். நிறையா சொல்லிக்கிட்டே இருப்போம், ஏன்னா அது செய்தி நிறையா வரும். அது இப்படி சொல்கிறாங்க அப்படி சொல்கிறாங்க, நிறையா செய்தி வரும். குறிப்பை எடுத்து வைங்க. குறிப்பு எடுத்து வச்சிங்கன்னா என்னைக்காவது பின்னாடி நமக்கு அந்த புத்தகத்தை திருப்பி பார்க்கலாம்டா, இதெல்லாம் நம்ம படித்த மாதிரி தெரியுது, எழுதி வச்சிருக்கிறோமே நம்ம நோட்டில் அப்படின்னு தோணும். சரிங்களா? சரி, மீமாஞ்சகம் ரெண்டு பிரிவு, பூர்வ மீமாஞ்சகம், உத்தர மீமாஞ்சகம். பூர்வ மீமாஞ்சகர் கர்மகாண்டி, உத்தர மீமாஞ்சகர் ஞானகாண்டம். இதெல்லாம் என்ன ஏதுங்கிறதெல்லாம் பின்னாடி விரிவாக பார்த்துக்கலாம். சரிங்களா? அடுத்தது 3 ஏகான்மவாதம். ஏகான்மவாதம் இதில் 4 பேர் இருக்காங்க. ஏகான்மவாதத்தில் 4 பேர் இருக்காங்க.
மாயாவாதம் எழுதணுமா, நான் சொல்லட்டுமா? சொல்லிட்டுமா? மாயாவாதம் இதில் ஏகான்மவாதியினுடைய பிரிவு. மாயாவாதம் 2, பார்க்கரியவாதம். பார்க்கரியவாதம் 3, கிரீடா பிரம்மவாதம். கிரீடா பிரம்மவாதம். கிரீடா பிரம்மவாதம். சத்த பிரம்மவாதம். சப்தம் சப்தம் சத்தம் சத்தம் தமிழில் சொன்னால் சத்தம், சப்தம், சத்த பிரம்மவாதம். மாயாவாதம், பார்க்கரியவாதம், கிரீடா பிரம்மவாதம், சத்த பிரம்மவாதம். சத்த பிரம்மவாதம் இவங்கெல்லாம் யார்? ஏகான்மவாதி. ஏகான்மவாதியினுடைய ஒரு பிரிவு. 4, சாங்கியர். சாங்கியர். 5, யோக மதம். யோக மதம். 6, பாஞ்சராத்திரிகம். பாஞ்சராத்திரிகம் வைணவம். பாஞ்சராத்திரிகம் என்பது வைணவம். பிராக்கெட்டில் வைணவம்னு கூட போட்டுங்க. புறச்சமயத்தில் தர்க்கம், மீமாஞ்சகம், ஏகான்மவாதம், சாங்கியம், யோகம், பாஞ்சராத்திரிகம். பாஞ்சராத்திரிகம் வைணவம். எழுதியாச்சா? அடிக்கலாமா? அகப்புறம். 1, பாசுபதம். பாசுபதம். 2, மாவரதம். 3, காபாலம். 4, வாமம். 5, வைரவம். 6, ஐக்கியவாத சைவம். ஐக்கியவாத சைவம். பாசுபதம், மாவிரதம், காபாலம், வாமம், வைரவம், ஐக்கியவாத சைவம். ஐக்கியவாத சைவம். ஐக்கியவாத சைவம். அடுத்தது அகச்சமயம். அகச்சமயம். 1, பாடாணவாத சைவம். 2, பேதவாத சைவம். 3, சிவசமவாத சைவம். 4, சிவசங்கராந்தவாத சைவம். 5,
5 ஈஸ்வர அவிகாரவாத சைவம். ஈஸ்வர அவிகாரவாத சைவம். சிவாத்துவித சைவம். பாடாணவாத சைவம், பேதவாத சைவம், சிவசமவாத சைவம், சிவசங்கராந்தவாத சைவம், ஈஸ்வர அவிகாரவாத சைவம், சிவாத்துவித சைவம். சிவாத்துவித சைவம். எழுதிட்டீங்களா? சரி. இப்போ நமக்கு இந்த நாளா ஏன் பிரிக்கிறார், எப்படி பிரிக்கிறார்? பிரிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு ஃபார்முலா வேணுமா இல்லையா? பிரிக்கணும்னா ஏதாவது ஏதோ ஒரு கணக்கு இருக்கணும்ல இல்லையா? அது எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, வேதம் ஆகமம். வேதம் ஆகமம். வேதம் 1, ஆகமம் 2. இந்த வேதத்தையும் ஆகமத்தையும் ரெண்டையுமே ஏற்றுக்காதவங்க, வேதத்தையும் ஏற்றுக்க மாட்டாங்க, ஆகமத்தையும் ஏற்றுக்க மாட்டாங்க. ரெண்டையும் ஏற்றுக்காதவங்க புறப்புற சைவம், புறப்புற சமயம். புறப்புற சமயம். அவங்க எதை ஏற்றுக்க மாட்டாங்க? வேதத்தையும் ஏற்றுக்க மாட்டாங்க, ஆகமத்தையும் ஏற்றுக்க மாட்டாங்க. வேதம் பொது நூல், ஆகமம் சிறப்பு நூல். சரிங்களா? சைவ சித்தாந்தம் ஆகமத்தை பிரமாணமாக கொண்டது, வேதத்தை ஏற்றுக்கொள்ளும், ஆகமத்தை என்ன செய்யும்? சிறப்பு நூலாக கை கொள்ளும். எது? சைவ சித்தாந்தம். சித்தாந்த சைவம். நம்ம இருக்கிற சைவம் என்னது? சித்தாந்த சைவம். நம்மளாம் யாருன்னு கேட்டால் சித்தாந்த சைவர்னு சொல்லணும், வெறும் சைவர்னு சொல்லக்கூடாது. வெறும் சைவர்னா எத்தனை சைவர் இருக்கிறாங்க பாருங்க. இங்கே ஒரு 6, இங்கே 1, 7 பேர்லேயே வச்சுருக்கிறாங்க. இதுலேயும் வைரவமும் எல்லா சைவம்னு சொல்லிட்டு இருப்பாங்க. சைவம்ங்கிற அடையிலே எத்தனை இருக்கு? 7 சமயம் இருக்குது. இந்த 7க்கு வேறாக நாம் இருப்பது என்னது? சித்தாந்த சைவம். நீ யாருன்னு கேட்டால் சித்தாந்த சைவர்னு சொல்லணும், சித்தாந்த சைவர்னு சொல்லணும். சரி, வேதத்தையும் ஆகமத்தையும் உடன்படாதவர்கள் யாரு? புறப்புற சமயத்தார். ரெண்டும் ஒத்துக்க மாட்டான். வேதத்தில் சொல்லியிருக்கிறதுனால ஏற்றுக்க மாட்டான், ஆகமத்தில் சொல்லியிருக்கிறதுனாலும் ஏற்றுக்க மாட்டான். ரெண்டும் எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்கிறவன் யார்? புறப்புற சமயத்தார். ரெண்டையும் ஏற்றுக்கொள்ளாதவன் 6 பேர். அவன் நமக்கு எப்படி இருக்கான்னா ரொம்ப தூரத்தில் இருக்கிறான். புறம்னா வெளியே, புறப்புறம்னா ரொம்ப வெளியே. நமக்கும் அவனுக்கு ஏணி வச்சா கூட எட்டாது, அப்படி இருக்கிறான். அப்புறம் அவனுக்கு பக்கத்தில், அவனுக்கு கொஞ்சம் முன்னாடி யார் இருக்கிறான்னா புறச்சமயத்தார். அவன் என்னன்னு கேட்டால் வேதத்தை ஏற்றுக்குவான், வேதத்தை ஏற்றுக்குவான். எதை ஏற்றுக்க மாட்டான்? ஆகமத்தை ஏற்றுக்க மாட்டான். வேதத்தை ஏற்றுக்கொண்டு ஆகமத்தை ஏற்றுக்கொள்ளாதவர் யார்? புறச்சமயத்தார். புறச்சமயத்தார் வேதத்தை ஏற்றுக்கொள்வர், ஆகமத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். சரி, அப்புறம் அகப்புறம் அவங்களுக்கு கொஞ்சம் உள்ள. இவங்க என்ன செய்வாங்க? வேதத்தை ஏற்றுக்குவாங்க, ஆகமத்தையும் ஏற்றுக்குவாங்க. ஆனால் என்ன செய்வாங்க? தனக்கென்று ஒரு பிரமாண நூல் வச்சுருப்பாங்க. இப்போ பாசுபதம்னு சொன்னால் பாசுபத சமயத்துக்குன்னு ஒரு நூல் வச்சுருப்பாங்க, ஒரு பிரமாண நூல் வச்சுருப்பாங்க. மாவிரதர் அவர்களுக்குன்னு ஒரு நூல் வச்சுருப்பாங்க. காபாலர் அவர்களுக்கு. இந்த 6 பேருக்கு என்ன இருக்குது? தனித்தனியாக ஒரு நூல் வச்சுருக்காங்க, தனித்தனியாக ஒரு நூல் வச்சுருக்காங்க. அதில் எப்போ பிரச்சனை வரும்னு கேட்டிங்கன்னா, வேதத்தில் சொல்லி இருக்கிறதுக்கும் ஆகமத்தில் சொல்லி இருக்கிறதுக்கும் இவர்கள் நூலில் சொல்லி இருக்கிறதுக்கும் வேறுபாடு வந்ததுன்னு வச்சுங்க, 90% ஒன்றா இருக்குது.
வேதத்தில் சொல்லியிருக்கிறதும் ஆகமத்தில் சொல்லியிருக்கிறதும் இவர்கள் நூலில் சொல்லியிருக்கிறதும் 90% எப்படி இருக்குது? ஒன்றா இருக்குது. 10% என்ன வருது? வித்தியாசம் வருது. இப்போ வேதத்தில் செய்யின்னு சொல்கிறத இவங்க நூலில் என்னென்னு வருது? செய்யாதன்னு வருது. இப்போ இவன் என்ன பண்ணுவான்? இவங்க நூலில் எதை சொல்லியிருக்குதோ அதுதான் கேட்பான். ஆகமத்தில் இருக்குது, வேதத்தில் இருக்குது அப்படின்னு சொன்னாலும் இல்லைங்க, எங்கள் நூலில் செய்யின்னு சொல்லியிருந்தால் நாங்கள் செய்வோம், வேண்டான்னு சொன்னால் செய்ய மாட்டோம். அப்போது அதை ஏற்றுக்கொண்டாலும் தனக்கென்று ஒரு தனி பிரமாண நூலை வச்சிருப்பாங்க. சரிங்களா? அதனால் இவர்களுக்கும் நமக்கும் ஒற்றுமையும் உண்டு, வேற்றுமையும் உண்டு. வேற்றுமையும் உண்டு. ஆனால் எப்படி இருப்பாங்க? கிட்டத்தட்ட அப்படி கொஞ்சம் அப்படி பக்கத்தில் இருப்பாங்க. யாரை நோக்க? அந்த புறப்புற சமயத்தாரை நோக்க, புறச்சமயத்தாரை நோக்க இவர்கள் எப்படி இருக்கிறாங்க? அகம்னா உள்ள, அவங்கெல்லாம் வெளியே, இவங்க யார்? உள்ள வந்துடுறாங்க. ஆனால் என்ன இருக்கும்? கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும். டிஃப்ரென்ஸ் இன் ஒப்பீனியன் இவங்ககிட்ட நமக்கு கொஞ்சம் இருக்க தான் செய்யும். ஏன்னா இவங்க என்ன செய்வாங்க? வேத ஆகமங்களை ஏற்றுக்கொண்டாலும் தனக்கென்று ஒரு பிரமாண நூலை வச்சுருப்பாங்க. சரிங்களா? அந்த பிரமாண நூல் இருப்பது தான் என்ன செய்வாங்க? இறுதி முடிவு. அது சொல்கிறது தான் இறுதி முடிவு. எனவே இவர்களுக்குள்ளே நமக்கும் என்ன இருக்கும்? சிறு சிறு வேறுபாடுகள் உண்டு. சரி, அப்புறம் அகச்சமயத்தார் இவர்கள் யாரு? வேதமும் ஏற்றுக்கொள்வாங்க, ஆகமும் ஏற்றுக்கொள்வாங்க, நம்மளோட 98% ஒட்டு வருவாங்க. எங்கே வித்தியாசப்படுவாங்க? முத்தினா என்ன, முத்தினா என்ன அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டால் நம்மகிட்ட இருந்து வேறுபட்டுருவாங்க. முத்தியை பற்றிய இலக்கணத்தை தவிர மற்ற அனைத்து செய்திகளிலும் சித்தாந்த சைவரோடு இவங்க எப்படி இருப்பாங்க? உடன்பட்டு நிற்பாங்க. முத்து நிலை மட்டும் என்ன ஆகும்? வேறுபடும். பாடானவாத சைவர் முத்திக்கு வேற ஒரு இலக்கணம் சொல்லுவாங்க, பேதவாதி ஒரு இலக்கணம் சொல்லுவான். இவர்கள் 6 பேரும் 6 இலக்கணம் சொல்லுவாங்க. அதை மட்டும் முத்தி இலக்கணத்தை மட்டும் எடுத்துட்டீங்கன்னா இவர்கள் யாரு? முத்தி இலக்கணத்தை எடுத்துட்டீங்கன்னா இவர்கள் சித்தாந்த சைவர். ஆமாம், எல்லாத்துலேயும் கூடவே வருவாங்க. முத்தின்னு சொன்னால் மட்டும் என்ன ஆயிடுவாங்க? மாறிடுவாங்க. அப்போ இவர்களுக்கு முத்தி இலக்கணம் மட்டும் மாறும், முத்தி இலக்கணம் மட்டும் மாறும். எனவே இவர்கள் யார்? அகச்சமயத்தார், ரொம்ப பக்கத்தில் இருக்கிறவங்க. இவர்களுக்கு நல்ல குரு வாய்த்தால் சைவ சித்தாந்தி ஆயிடுவான். இவர்களுக்கு நல்ல குரு வாய்த்தால் இவர்கள் என்ன ஆயிடுவாங்க? சைவ சித்தாந்த நெருக்கி வந்துடுவாங்க. காரணம், எல்லாவற்றிலும் உடன்படுபவர்கள். தத்துவ ஞானத்தில் 36 தத்துவங்களையும் ஏற்றுக்கொள்வார்கள். மாய இலக்கணம் ஏற்றுக்குவாங்க, எல்லாத்தையும் ஏற்றுக்குவாங்க. முத்தி இலக்கணம் மட்டும் மாறுபடும். அதே மாதிரி இவர்கள் யாரு? அகப்புற சமயத்தார் என்ன செய்வாங்கன்னு கேட்டிங்கன்னா ஆணவ மலத்தை ஏற்றுக்க மாட்டாங்க. இவர்கள் என்ன செய்ய மாட்டாங்க? ஆணவ மலத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இவர்கள் ஆணவ மலத்தை ஏற்றுக்கொள்வார்கள், முத்தியில் மாறுபடுவாங்க. இந்த 2 பேத்துக்குள்ள வித்தியாசம் இதுதான். இவர்கள் என்ன செய்ய மாட்டாங்க? ஆணவ மலத்தை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் அகப்புற சமயத்தார். ஆணவ மலத்தை ஏற்றுக்கொண்டு முத்து நிலையிலே மாறுபடுபவர் இவங்க 2 பேரும் வேதத்தையும் உடன்படுவாங்க, ஆகமத்தையும் உடன்படுவாங்க. 2 பேரும். அவங்க 2 பேரும் ஒருத்தர் வேத ஆகமத்தை 2ஐயும் ஏற்றுக்காத ஒரு ஆள் வேதத்தை ஏற்றுக்குவார், ஒரு ஆள் ஆகமத்தை ஏற்றுக்க மாட்டார். ஸோ இந்த நாளையும் இப்படி தான் பிரிச்சிருக்கிறார். வேத ஆகமங்களை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் புறப்புற சமயத்தார், வேதத்தை உடன்பட்டு ஆகமத்தை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் புறச்சமயத்தார். வேதத்தை ஏற்றுக்கொண்டு ஆகமத்தையும் ஏற்றுக்கொண்டு தனக்கெனு ஒரு பிரமாண நூல் கொண்டிருப்பார்கள். ஆணவமல இலக்கணத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அவர்கள் யார்? அகப்புற சமயத்தார். வேதத்தை ஏற்றுக்கொள்வார்கள், ஆகமத்தை ஏற்றுக்கொள்வார்கள், ஆணவமலத்தை ஏற்றுக்கொள்வார்கள், முத்தி நிலையில் வேறுபடுபவர்கள் அகச்சமயத்தார். அவ்வளோதாங்க. இதுக்கு போய் எவ்வளவு பீடிகையெல்லாம் போட்டு பயமுறுத்திட்டீங்க, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அப்படியா? முடிச்சிடலாமா அப்படியே? அதுக்கு ஏன் இவ்வளோ மிரட்டுறீங்க அப்படிங்கிறீங்களா?
ஆ பார்ப்போம். இதே மாதிரி இன்னைக்கு பூரா சொல்லணும் நீங்கள். இந்த பஸ் ஸ்டாண்ட்லாம் பாம்பையும் கீரி வச்சுட்டு சண்டை கூட போகிறேன்னு சொல்லுவான் பாருங்க. அப்படி வச்சுருந்தா தான் என்ன ஆவீங்க? அட்டென்ஷன் ப்ளீஸ். 4 பேர்த்த பார்க்கிற போது நீங்கள் ஒரு சில தலைப்பில் அந்த செய்தியை வச்சுக்கிட்டா சௌரியமாக இருக்கும். நான் ஒரு அப்படியே தொகுப்பாக சொல்லிட்டு வருவேன். கடைசியாக என்ன செய்யணும்? ஒரு 5 தலைப்பு, 5 தலைப்பில் ஒவ்வொருத்தரும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு என்ன செய்யணும்? தொகுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா அது உங்களுக்கு நினைவில் இருந்தால் போதும். செய்தி நிறையா சொல்லுவோம், கடைசியாக என்ன செய்யணும்? 5 தொகுப்பு. என்னது? முதல் செய்தி அந்த சமயம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிச்சய பொருள். ஒவ்வொரு சமயமும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிச்சய பொருள். நிச்சய பொருள் என்னது? இப்போ நம்ம சொல்கிறோம் பதி பசு பாசம்னு சொல்கிறோமா இல்லையா? அப்போ ஒவ்வொரு பொருளும் எது நிச்சய பொருள்? அந்த சமயம் எதை ஏற்றுக்கொள்கிறது? என்ன பொருளை ஏற்றுக்கொள்கிறது? பதி உண்டு, பாசம் உண்டு, ஆன்மா உண்டு அப்படின்னு ஒவ்வொன்றும் ஒன்று கருத்து சொல்லுதா இல்லையா? அப்போ ஒவ்வொரு சமயமும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிச்சய பொருள்கள் எவை? கேள்வி. ஒரு சமயத்தை படிச்சிங்கன்னா கேள்வி என்ன கேட்கணும்? ஏப்பா நீ எந்த பொருளை ஏற்றுக்கிற? இப்போ சைவ சித்தாந்திட்ட வந்த உடனே நம்ம வகுப்பு அப்படியே ரிவேர்ஸில் போங்க. ஒரு வருஷத்துக்கு முன்னாடி என்ன பாட்டு? நீங்கள் எத்தனை தொகுப்பு கேட்டிங்கனாலும் இதே பாட்டு தான். என்னது? பதி பசு பாசம் என பகர் மூன்றில் பதியினை போல் பசுபாசம் அனாதி, பதியினை சென்று அணுகா பசுபாசம் பதி அணிகள் பசுபாசம் நில்லாவே. இது நீங்கள் 100 தொகுப்பு கேட்டிங்கனாலும் எல்லா தொகுப்புலையும் இதான் பாட்டு. ஏன்? சித்தாந்தம் சொல்லக்கூடிய நிச்சய பொருள் 3: பதி பசு பாசம். இதை சொல்லி தாங்க சித்தாந்தத்தை ஆரம்பிக்கணும். அப்புறம் பதினா என்ன, பசுனா என்ன, பாசம்னா என்ன, பதிக்கு இலக்கணம் என்ன, பசுவுக்கு இலக்கணம் என்ன, பாசத்துக்கு இலக்கணம் என்ன, அறிவுடையது இது, இதெல்லாம் அப்புறம். முதல்ல சைவ சித்தாந்தம் சொல்லக்கூடிய நிச்சய பொருள் எத்தனை? 3. சரிங்களா? அது மாதிரி ஒரு தத்துவ ஞானத்தை ஸ்டார்ட் பண்ணால் முதல்ல கேட்க வேண்டிய கேள்வி என்னது? உங்கள் பொருள் உண்மை என்ன? எது எது இருக்குதுயா உலகத்தில் இருக்கிற பொருள் எதுன்னு சொல்லும் முதல்ல. அப்புறம் அதுக்கு இலக்கணம் சொல்லலாம். சரியா? சரி. அப்போது கேள்வி என்னது? நிச்சய பொருள் என்ன? 2, அவற்றை அறிகிற பிரமாணம். பிரமாணம் என்னது? அளவை. அந்த சமயங்கள் எந்த அளவைகளை ஏற்றுக்கொள்கிறது? அளவைன்னு என்னது? அளவை என்பதற்கு என்ன பொருள்? அளக்கின்ற கருவி. அளவு என்பதற்கு அளக்கின்ற கருவி. அப்போ எதை அளக்கணும்னாலும் என்ன செய்யணும்? ஒரு அளவை வேணும். கருவி வேணுமா இல்லையா? கருவி இல்லாமல் எதையும் அளக்க முடியாது. இப்போ வீட்டை அளக்கணும்னா என்ன வேணும்? டேப் வேணும். கரண்ட் அளக்கணும்னா அந்த மீட்ரு வேணும் இல்லையா? அது இருந்தால் தான் அளக்க முடியும். அளக்கணும் கையை வச்சே அளக்க முடியும். கொண்டாயா டேப்பை, கொண்டு வாயா மீட்டர்னு கேட்போமா இல்லையா? அப்போ பொருள் உண்மை என்ன? அந்த சமயங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய பிரமாணங்கள் என்ன? பிரமாணங்கள் என்ன? அப்புறம் 3வது கேள்வி, இது நமக்கான கேள்வி. இந்த சமயங்கள் பதி பசு பாசத்தை பற்றி என்ன கூறுகிறது? 3 பற்றி இந்த சமயத்தின் கருத்து என்ன? இது மேலேயே இது இருக்குது, ஆனாலும் நமக்கு இது வேணும். அவன் பதி உண்டுன்னு சொல்கிறானா இல்லைன்னு சொல்கிறானா? பாசம் உண்டுன்னு சொல்கிறானா இல்லைன்னு சொல்கிறானா? ஆன்மா என்ற உண்டா இல்லையா? இந்த 3ஐ பற்றிய அந்தந்த சமயங்கள் என்ன சொல்லுகிறது? சரிங்களா? அப்புறம் 4, இவற்றினுடைய தத்துவ ஞானங்கள் எத்தனை? தத்துவ ஞானம்
எவ்வளவு? தத்துவ ஞானம் என்பது என்னது? தத்துவங்கள். இந்த சமயங்கள் எத்தனை தத்துவங்களை ஏற்றுக்கொள்கிறது? 36 தத்துவங்கள் சைவ சித்தாந்தம் சொல்லுது. இந்த சமயம் அல்ல 5 தான், 10 தான், 20 தான், 24 தான், 31, 36 அப்படின்னு என்ன செய்யறாங்க? ஒவ்வொரு சமயமும் ஒவ்வொரு தத்துவ ஞானத்தை வச்சிருக்கு, ஒரு எண்ணிக்கை வச்சிருக்கு. அந்த 36க்குள்ள தான் இருக்கு. 36 தாண்டி ஒருத்தனும் ஒன்றும் சொல்றது இல்லை. சரியா? இவன் எத்தனை ஏத்துக்கிறான்? இந்த 24 பேரும் ஒவ்வொருத்தரும் எத்தனை தத்துவ ஞானத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள்? தத்துவங்களினுடைய எண்ணிக்கை, தத்துவங்களுடைய எண்ணிக்கை. தத்துவ ஞானம் என்பது கூட தத்துவங்களுடைய எண்ணிக்கை, தத்துவங்களுடைய எண்ணிக்கை. 5வது கேள்வி, முத்தி என்பது என்ன? ஏது முத்தி என்பது ஏது? இந்த 5 கேள்வியும் கேட்டு 24 பேர்த்த பார்க்கணும். இந்த 5 கேள்விக்கு அவன் என்ன பதில் சொல்றான்? நம்ம சொல்றதை தான் மொத்தமாக படிக்க போகிறோம். நீங்கள் மொத்தமாக படிக்கிறது எது? சிவஞான போதத்துலையும் சரி, சிவப்பிரகாசமாக இருக்கட்டும், உண்மை விளக்கமாக இருந்தாலும் இந்த 5 கேள்விக்கான பதில் தான் படிக்கிறீங்க. புரியுதா? இப்போ நாம் அவன்கிட்ட கேட்க வேண்டிய கேள்வி எத்தனை? இந்த 5. ஆனால் இந்த 5 மட்டும் கேட்க மாட்டான். அவன் சொல்கிறதெல்லாம் சொல்லிட்டு வருவோம். அவன் இப்படி சொல்கிறான், அப்படி சொல்கிறான்னு எல்லா கதையும் சொல்லிவிட்டு கடைசியாக என்ன செய்யணும்? அதிலிருந்து பிழிஞ்சு இந்த 5 எடுத்து வச்சுக்கணும். நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டியது இந்த 5. அவன் என்ன சொல்லுவான்? நிறையா சொல்லுவான். நான் நிறையா சொல்கிறதெல்லாம் வேணும்னா வச்சுக்கோங்க, வேண்டானா விட்டுருங்க. சரியா? ஆனால் என்ன இருக்கணும்? இந்த 5க்கும் ஒவ்வொருத்தனும் என்ன பதில் சொல்கிறான், இந்த கேள்வி அவன்கிட்ட கேட்டு பதிலை வாங்கி என்ன செய்யணும்? ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கணும். ஏன்னா பின்னாடி ஒவ்வொரு கேள்விக்கும் 12 ரூபாய் படிக்கும் போத இந்த கேள்வி கேட்டிங்கன்னா அவன் பதில் சொல்கிறாங்கிறது வந்துக்கிட்டே இருக்கும். இதோடு அப்படியே நீங்கள் எடுத்து எடுத்து பதில் சொல்லிக்க வேண்டியது தான். சரியா? சரி, ரைட். உலகாயதம். இப்போ இந்த கேள்விக்கு பதில் கடைசியாக உலகாயதனை முடிச்சுட்டு உலகாயதம் என்ன சொல்கிறான்னு பார்த்துக்கலாம். சரியா? முதல் உலகாயத மதம். உலக ஆயதம், உலக ஆயதம் எழுதியாச்சுல்ல? எழுதிட்டீங்களா? உலகம் கூட்டல் ஆயதம், உலகாயதம். உலகமே அனுபவ பொருள். ஆயதம் என்பதற்கு அனுபவ பொருள். உலகமே அனுபவ பொருள். உலகமே அனுபவ பொருள். உலகத்தை தாண்டி அனுபவிக்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது. உலகத்தை தாண்டி அனுபவிப்பதற்கு ஒன்றும் கிடையாது. சொல்லுவார் யார்? உலகாயதர். சரிங்களா? இது ஏதோ இன்னைக்கு நாம் கடவுள் மறுப்பாளர், நாத்திகர் என்று இவர்களை சொல்லுவோம். இவர்கள் என்ன சொல்லுவோம்? கடவுள் மறுப்பாளர், நாத்திகர். கடவுள் மறுப்பாளரை பற்றி சொன்னவங்க யாரு? உங்களுக்கெல்லாம் டக்குன்னு யார் ஞாபகத்துக்கு வருவா? பெரியார். அவர் தான் ஏதோ புதுசாக கடவுள் மறுப்பு கொள்கையை உலகத்துக்கு கண்டுபிடிச்சி கொடுத்தாரு அப்படின்னு நினச்சிக்கிறோம். அப்படிலாம் கிடையாது. உலகாயத மதம் வேத காலத்திலிருந்து இருக்கு. கடவுள் மறுப்பாளர்கள் எங்கிருந்து இருக்கிறாங்க? வேத காலத்திலிருந்து இருக்கிறாங்க. இதை இன்னைக்கெல்லாம் ஒன்றும் புதுசாக அவர் திடீர்னுலாம் வந்து ஒரு கருத்தையும் சொல்லிடல. புத்த மதமும் உலகாயதத்தில் ஒரு பிரிவில் கடவுள் மறுப்பாளர் தான். சமணமும் கடவுள் மறுப்பாளர் தான். சரிங்களா? சரி, இது எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா, வியாழன் ஒருத்தர் இருக்கிறாரா இல்லையா? வியாழன் கோள்களில் ஒருத்தர் இருக்கிறாரா இல்லையா? அவர் யாரு? குரு. யாருக்கு? தேவர்களுக்கு குரு. தேவர்களுக்கு குரு பிரகஸ்பதி. அவருக்கு பேர் என்னது? பிரகஸ்பதி, தேவகுரு. இந்த தேவகுரு உலகாயத மதத்தை இந்திரனுக்கு போதிக்கிறார். கந்தபுராணத்தில் இந்த செய்தி இருக்கு. இந்திரனுக்கு தேவகுரு என்ன செய்கிறாரு? உலகாயத மதத்தை
போதிக்கிறார். இது என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த இந்திரனுக்கு இந்த துன்பங்கள் அதிகமான உடனே அவன் என்ன செஞ்சிடறான், அப்படியே உலகத்தை வெறுத்துறான். துன்பம் அதிகமாகிட்டா நம்ம என்ன செஞ்சுருவோம், தத்துவ ஞானி ஆயிடுவோம். துன்பம் அதிகமாயிட்டா தத்துவ ஞானி ஆயிடுவோம் இல்லைங்களா? என்னங்க உலகம் வாழ்க்கையில் காசு என்னங்க, பணம் என்னங்க அப்படின்னு ரொம்ப அப்படியே தத்துவமாக பேசுவோம். துன்பம் அதிகமாகிற போது நமக்கு ஒரு வைராக்கியம் வந்துடும். இதுக்கு மயான வைராக்கியம்னு பேர். மயான வைராக்கியம்னு என்னது? நீரினில் மூழ்கி நினைப்பொழிந்தாரே, திருமந்திரம் சொல்லுதா இல்லையா? பேரினை நீக்கி பிணம் என்று பேரிட்டு சூரையங்காட்டிடை கொண்டு போய் சுட்டிட்டு நீரினில் மூழ்கி நினைப்பொழிந்தார். ஒரு இறப்பு நடந்துன்னா அந்த வீட்டில் போய் எல்லாருமே, அங்கே இருக்கிற எல்லாரும் தத்துவ ஞானி. என்னது, அங்கே போய் உக்காந்துட்டு என்னங்க வாழ்க்கை, ஒன்றுமே கிடையாதுங்க, அப்படிங்க இப்படிங்கன்னு அப்படியே தத்துவ ஞானமாக பேசுவான். போய் வச்சு முடிச்சுட்டு தண்ணியில் மூழ்கி எழுந்திரிச்சானா எல்லா தத்துவ ஞானியும் போயிடுவான். எல்லாத்திட்டையும் இப்போ வேறு என்ன இருக்குது, செல்ஃபோன், ஹலோ சொல்லுங்க அப்படின்னு 10 மிஸ்டு கால் எடுத்தானா எங்கே போயிடுவான், திருப்பியும் தத்துவ ஞானி ஆசாமி ஆயிடுவான். இதுக்கு மயான வைராக்கியம். சுடுகாட்டுக்கு போகிற வரைக்கும் ஒரு வைராக்கியம் இருக்கும். இனி நாளையிலிருந்து இந்த வாழ்க்கையெல்லாம் நிரந்தரம் இல்லை, இனி எல்லாம் இந்த வழிபாடெல்லாம் பண்ணணும், அப்படி பண்ணணும் இப்படி பண்ணணும்னு பேசிட்டு போகிறவன் குளிச்சானா முடிஞ்சு போச்சு. சரிங்களா? அப்போ இந்த மயான வைராக்கியம் யாருக்கு இருக்குன்னா எல்லாத்துக்கும் இருக்குது. எல்லாத்துக்குமே இந்த மயான வைராக்கியம் இருக்கிறது. இது போன்ற ஒரு வைராக்கியம் தான் யாருக்கு வருது, இந்திரனுக்கு. இந்த அசுரர்கள்லாம் தொந்தரவு பண்ணுறாங்க, துன்பம் தாங்கலை. உடனே அவன் என்ன செய்கிறான், நான் போய் தவம் இருக்க போகிறேன் அப்படின்னு போய் தவம் இருக்க போயிடுறான். அவன் தவத்துக்கு போனான்னா உலகம் எங்காது. ஏன் அவனுக்கெல்லாம் சில வேலையை சாமி கொடுத்துருக்கிறாரா இல்லையா? இந்திரனுக்கு ஒரு வேலை, சந்திரனுக்கு ஒரு வேலை, சூரியனுக்கு ஒரு வேலை, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வேலை இருக்கு. அந்த வேலையை அவன் செஞ்சாதான் என்ன ஆகும், உலகம் இயங்கும். இவன் என்ன செய்கிறான், தவத்துக்கு போகிறேன்னு போயிட்டான். இப்போ குரு பார்க்குறாரு. உடனே என்ன செய்கிறாரு, இங்கே வாடா, இங்கடா தவத்துக்கு போகிறார். தவமாவது ஒன்றும் கிடையாது. இந்திராணி இருக்கிறா, சந்தோஷமாக இருக்கிறத விட்டுட்டு தவம் செய்கிறானம்மா. கடவுளாவது ஒன்றும் கிடையாதுன்னு பிரகஸ்பதி இந்திரனுக்கு உலகாயத மதத்தை போதித்தார். உலகாயத மதத்தை போதிக்கிறார். என்னது, பாவம் கிடையாது, புண்ணியம் கிடையாது, தவம் கிடையாது, ஒன்றும் கிடையாது. என்ன செய்ய, போய் சந்தோஷமாக இருறான். என்னடா பண்ணிட்டு இருக்கிற அப்படின்னு சொன்ன உடனே அப்படியா அப்படின்ட்டு போயிட்டான். எங்கே போனவன், தவத்துக்கு போனவன் அவத்துக்கு போயிட்டான். சரியா? அப்போ அவனுக்கு உபதேசம் செய்யப்பட்டது தான் உலகாயத மதம். இதில் காஞ்சி புராணத்தில் சிவஞான முனிவர் செஞ்சது அதுவும். அங்கே ஒரு கேள்வி கேட்குறாரு. என்ன கேள்வி? நீங்களே உபதேசம் பண்ணுவீங்க, நீங்களே என்ன செய்வீங்க, கடவுளும் இல்லைன்னு நீங்கள் தானே சொன்னீங்க, பேசாமல் தவம் பண்ண போனானா இல்லையா? யார்? இந்திரன் தவம் பண்ண போனான். அவனை நீங்கள் என்ன செஞ்சுருக்கணும், எதுக்கு தடுத்தீங்க? தவம் பண்ண போனவனை தடுத்ததுக்கு காரணம் என்ன செஞ்சுருக்கலாம்? பேசாமல் அவனை அப்படியே விட்டுருக்கலாமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறாரு. யார்? இந்த கேள்வியெல்லாம் கேட்குறவர் எப்பவுமே யார் இருப்பா? முனிவர் தான் கேட்பார். இப்படி ஒரு கேள்வி கேட்குறாரு. ஏன் கேட்குறாருன்னா, அங்கே தான் எழுதுறாரு, உங்களுக்கு உண்மையாகவே அந்த தவத்தை செய்கிற தவம் இருந்தால் உங்களை யாருமே டைவர்ட் பண்ண முடியாது. புரியுதுங்களா? டைவர்ட்டே பண்ண முடியாது. அந்த புண்ணியம் உங்களுக்கு இருந்ததுன்னா நீங்கள் என்ன செய்ய மாட்டீங்க, என்ன பைத்தியக்கார மாதிரி பேசிட்டு இருக்கிற, உங்களோட சேரக்கூடாதியா அப்படின்னு என்ன செய்வான். இந்திரன் பிரகஸ்பதியின் உபதேசத்தை என்ன செஞ்சிருப்பான், நிராகரித்து தவம் செஞ்சிருப்பான். புரியுதுங்களா? அவனுக்கு என்ன கிடையாது, தவம் செய்கிற தவம் அவனுக்கு இல்லை. அதனால பிரகஸ்பதி சொன்ன உடனே இவன் என்ன செய்யறான்,
அதை ஏற்றுக்கொண்டு கடைபிடிக்கிறான். இது எல்லா இடத்துலையும் உண்டு. இப்போ உதாரணத்துக்கு நம்ம நினச்சிக்குவோம், என்ன நினச்சிக்குவோம்னா, இப்போ உலகத்தில் நம்ம அடிக்கடி நம்ம வாழ்க்கையில் நடக்கிற எல்லா வாழ்க்கையிலையும் இது நடக்கும். எல்லாரும் இந்த இடத்துல நிற்கிறோம். என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒருத்தர் குறை சொல்கிறாருன்னு வச்சுக்கங்க. உதாரணத்துக்கு நான் ஒருத்தர் குறை சொல்லுகிறேன். நீங்கள் அவர் மேலே உண்மையானமே அன்பு வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் என்ன செஞ்சிருவீங்க? இனிமேல் இவங்க கூட சேராத, பாரு அவர் எவ்வளோ பெரிய ஆள், அவரையே இவர் குறை சொல்கிறாருன்னா இந்த ஆள் சரியில்லை, இனிமேல் என்ன செய்யக்கூடாது, இவர் கூட சேரக்கூடாது. குறை சொல்கிற எண்ணம் நீங்கள் விட்டு என்ன செஞ்சிருவீங்க? நீங்கிடுவீங்க. இதே உங்களுக்கும் ஒரு ஒப்பீனியன் அப்படி இருந்ததுன்னு வச்சுக்கோங்க. அப்படியா? இருக்கும் அப்படின்னு சொல்லி என்ன செய்வீங்க? ஆமாயா, எங்கூட சேர்ந்துருவீங்க. ஆனால் நீங்கள் என்ன, இன்னொரு ஆள் சொல்லுவான், அவங்களோட சேர்ந்ததுனால தான் இவன் கெட்டு போனான் அப்படின்னு சொல்லுவோம். உண்மையில் யாரு கூட சேர்ந்து யாரும் கெட முடியாது. நான் ஒரு கருத்தை சொல்லுகிறேன் என்று சொன்னால் உங்களுக்கு அது உடன்பட்டால் வந்துடுவீங்க, உடன்படலைன்னா வரமாட்டீங்க. இப்போ உடன்படுகிறீர்கள் என்று சொன்னால் அந்த கருத்து உங்கள் அறிவில் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கணும். இல்லைன்னா என்ன செய்ய மாட்டீங்க? ஏற்றுக்க மாட்டீங்க இல்லையா? எத்தனை வகுப்பில் பூசை பண்ணுன்னு சொல்கிறோம், கேட்ட உடனே எல்லாரும் பூசையாக பண்ணிட்டோம், பண்ண மாட்டோம். ஏன்? நமக்கு அந்த தவம் இருக்கணும், இல்லைன்னா செய்ய முடியாது இல்லையா? அவர் சொல்லிட்டாருங்க அதனால் செஞ்சங்கன்னு சொன்னோம்னா என்ன அர்த்தம்? அதெல்லாம் நமக்கு நாமே ஒரு சமாதானம் சொல்லிக்க வேண்டியது தான் இல்லையா? அப்போது அந்தந்த தவமுடைய உயிர்கள் அந்தந்த தன்மையுடைய உயிர்களோடு கூடும், ஏனைய உயிர்களோடு என்ன செய்யாது? கூடாது, கூடவே கூடாது. அப்போது இந்திரனுக்கு உலகாயத மதத்தை இறைவன் பிரகஸ்பதியின் வழியாக உபதேசம் செஞ்ச உடனே அந்த அந்த தவம் அவனுக்கு இருக்குது. என்னது? உலகத்தை அனுபவிக்கிற தவம் இருக்கிறது. தவம் செய்கிற தவம் அவனுக்கு இல்லை. எனவே இதை விடுத்து அவன் அங்கே போனான். சரிங்களா? அதனால் இறைவன் உபதேசம் செய்வதனால ஒரு குற்றமும் இல்லை. பல வகையாக இத்தனை சமயங்களை யார் வச்சிருக்கிறா? பெருமான் தான் வச்சிருக்கிறார். கடவுள் இல்லை என்கின்ற சமயத்தையும் இறைவனே படைத்தான். இறைவனே படைத்தான். ஏன் படைச்சானா, அந்தந்த அனுபவத்தை அந்தந்த ஆன்மாக்கள் தான் ஏற்றுக்கொள்ளும், ஏனையவற்றை அது என்ன செய்யாது? ஏற்றுக்கொள்ளாது. அப்போ படிமுறையில் ஆன்மா என்ன செய்யணும்? விளங்கும். ஆன்மாவின் அறிவு படிமுறையில் தான் விளங்குமே அன்று ஏனைய வகையில் அதனுடைய அறிவு விளங்காது. அந்தந்த பக்குவத்திற்கேற்ப சமயங்களை பரிசையாக வச்சிருக்கிறார். அந்த எல்லாமே அப்படி தான், எல்லாமே இறைவனால் படைக்கப்பட்டது தான். எந்த சமயம், அதனால தான் சைவ சித்தாந்தம் யாரையும் என்ன செய்வதில்லை, வெளியே தள்ளுறதில்லை. வா உள்ள வா, கூப்பிட்டு தான் உன்னோட சமயத்தினுடைய நிலை இது என்று அவர்கள் ஒரு இடத்துல இருந்துறாங்க. அவர்களுக்கு ஒரு சேர் போட்டு நீங்கள் உட்கார வைக்கிற சமயம் ஒரே சமயம் அது. உண்மையான சித்தாந்தி எந்த சமயத்தையும் நிந்திக்கக்கூடாது. நிந்திக்கக்கூடாது. ஏன் நிந்திக்கக்கூடாதுன்னா, நீங்கள் ஒழுங்காக படிக்கலன்னு அர்த்தம். படித்தா அந்தந்த ஆன்மா அதன் பக்குவத்துக்கு ஏற்ப தான் நெறியில் நிற்கும். அதனால் அவ்வளோதான் நிற்க முடியும். அது ஏன் நிற்க மாட்டேங்கிறேன்னு கேள்வி கேட்கக்கூடாது. அதுக்கு தவம் இருந்தால் என்ன செய்யும்? அது மேலே வந்துடும். தவம் இல்லைன்னா வராது. நீங்கள் சொல்கிறதுனால எல்லாம் வந்துடாது. இத்தனை சொல்லிட்டு இப்போ கேள்வி கேட்டோம்னா உலகாயதனை மறுத்து இதெல்லாம் தப்பு அப்படின்னு சொன்னால் அது கேட்டவுடனே வந்துடுவானா? வரமாட்டான். அப்புறம் எதுக்கு படிக்கணும்? நம்ம அறிவை திருத்திக்கிறதுக்கு. எவனாச்சும் நம்புறதுக்கு வந்து சொல்லும் போத, ஐயா இது நமக்கு ஆகாது, நீ வேலைப்பார் அப்படின்னு கையெடுத்து கும்புறதுக்கு தான் படிக்கிறமே ஒழிய அவனை திருத்துறதுக்கு நாம் படிக்கலை. நம்மளை திருத்திக்கிறதுக்கு தான். நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். புரியுதுங்களா? நாம் போய் யாரையும் என்ன செய்ய முடியாது? திருத்த முடியாது. திருத்துறது நம்ம வேலை கிடையாது. திருத்துறது நம்ம வேலை கிடையாது. அவனுக்கு என்றைக்கு அந்த தவம் இருக்குதோ அவன் என்ன செய்வான்? அடுத்தபடி மேலே ஏறி வரும். வர்ற வரைக்கும் நீங்கள் என்ன செய்யணும்? வேடிக்கை தான் பார்க்கணும். அப்போ நமக்கு மயான வைராக்கியத்தில் இருக்கிறோம்னு அர்த்தம். அப்போ நம்ம எதில் இருக்கிறோம்? மயான வைராக்கியம் இருக்குதுன்னு அர்த்தம். சரி. எனவே அந்த வகையில் இவர்கள் கடவுள் மறுப்பாளர். இது உள்நாட்டிலையும் இருக்கு, பிற நாடுகளிலும் கடவுள் மறுப்பு கொள்கை உண்டு.
அதாங்க, அது அவனுக்கு தவம் வந்துருச்சு, மாறுறான். பொதுவாக கடவுள் மறுப்பு கொள்கை எங்கே உண்டு? வெளிநாடுகளிலும் கடவுள் மறுப்பு கொள்கை உண்டு. அவர்களும் உலகாயதர் தான், அவர்களும் உலகாயதர் தான். சரி, எனவே இவர்கள் கடவுள் மறுப்பாளர் என்ற கொள்கை அவர்களுக்கு உண்டு. சரி, இவர்கள் கடவுளை ஏற்றுக்கொள்வதில்லை. வியாழன் இதை இதை உபதேசம் செய்கிறாரு. அப்புறம் பௌத்த மதமும் கடவுள் மறுப்பு கொள்கை உடையது தான். பௌத்த மதமும் கடவுள் மறுப்பு கொள்கை உடையது தான். பௌத்த மதத்தில் திருமால் போய் என்ன செய்கிறாரு? கடவுள் மறுப்பு கொள்கையை உபதேசம் பண்ணுறதா புராணங்களில் செய்தி உண்டு. இதனுடைய பிரிவு பார்த்திங்கன்னா நிறையா இருக்குது. நம்ம சிவஞான போகத்தில் 3வது நூற்பாடில் படிப்போம். ஒன்று தேக ஆன்மவாதி, ரெண்டு இந்திரிய ஆன்மவாதி, மூணு பிராண ஆன்மவாதி, நாலு அந்தக்கரண ஆன்மவாதி, உலகாயதரில் என்னது? தேக ஆன்மவாதி, இந்திரிய ஆன்மவாதி, பிராண ஆன்மவாதி, அந்தக்கரண ஆன்மவாதி. தேக ஆன்மவாதின்னு என்னது? உடம்பு தான் ஆன்மா, உடம்பு தான் ஆன்மா, உடம்புக்கு வேறாக என்ன கிடையாது, ஆன்மா என்ற ஒன்று இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க யார்? தேக ஆன்மவாதி. இந்திரிய ஆன்மவாதி, இந்திரியங்கள் தான் ஆன்மா, இந்திரியக்கு வேறாக ஆன்மா என்ற ஒன்று இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க. அப்புறம் பிராணனே ஆன்மா, பிராணனே ஆன்மா என்று சொல்லக்கூடியவர்கள், அந்த கரணங்களே ஆன்மா என்று சொல்லக்கூடியவர். இதெல்லாம் நம்ம பின்னாடி நிறைய விரிவாக, இதெல்லாம் பிரிவு யாரில்? உலகாயதனுடைய பிரிவுகள். சரி, இவர்கள் கடவுளை பற்றி என்ன சொல்கிறாங்க? கடவுள் இல்லை, எதை கேட்டாலும் இல்லை இல்லை இல்லைன்னு சொல்லுவான். நாத்தி என்ற சொல்லுக்கு இல்லை என்பது பொருள். ஆஸ்தினா உண்டு, ஆஸ்தினா உண்டு, நாத்தினா இல்லை. இல்லை என்ற கொள்கை தான் இவனுடைய கொள்கை. எதை கேட்டாலும் இல்லைன்றுவான். பதி உண்டா? இல்லை. பசு உண்டா? இல்லை. பாசம் உண்டா? இல்லை. கண்மம் உண்டா? இல்லை. அப்புறம் மாயை உண்டா? இல்லை. புண்ணியம் உண்டா? இல்லை. பாவம் உண்டா? இல்லை. எதை கேட்டாலும் இல்லை இல்லை இல்லைன்னு சொல்லுவான். அதனால் இவன் யார்? நாத்திகன், இல்லை என்ற கொள்கையை உடையவன். எதை கேட்டாலும் இல்லைன்றான். இல்லைன்னு சொல்கிறதுக்கு ஒன்றுமே தெரிய வேண்டாம், இல்லைன்னு ஒரு சொல்லு தெரிஞ்சால் போதும். ஆமாம், தெரியாதுன்னு தெரிஞ்சால் போதும். இருக்குதுன்னு சொல்கிறது தான் என்ன செய்யணும்? நிறையா தெரியணும். இப்போ அவனுக்கு ரொம்ப ஈஸியான வேலை என்னது? இல்லை 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 என்று சொல்லுவான். எனவே பதி இல்லை, பதி இல்லை. பசு, உடம்புக்கு வேறாக உயிர் என்ற ஒன்று இல்லை, உடம்புக்கு வேறாக உயிர் என்ற ஒன்று இல்லை. பாசம், ஆணவம், கண்மம், மாயை. ஆணவம், அதை பற்றி பேச்சே இல்லை. ஆணவத்தை பற்றி பேசுகிறவன் யார்? ஆணவத்தை பற்றி பேச்சு எங்கே வருது? அகச்சமயத்துக்கு வந்தால் தான் ஆணவத்தை பற்றி பேசணும். அது வரைக்கும் 18 பேர். ஆணவத்தை பற்றி பேசாதவன் எத்தனை பேர்? 18 பேர். யாராரு? புறப்புறம், புறம், அகப்புறம். இந்த 18 பேர்த்துக்கு ஆணவம்னா என்னன்னே தெரியாது. கடவுளை தெரியாமல் இருக்கிறது பரவாயில்ல, ஆணவத்தை பற்றி தெரியாதவன் எத்தனை பேர்? 18 சமயம் ஆணவ கொள்கையை மறுக்கிறது, ஆணவ கொள்கையை மறுக்கிறது. பாசம்னு சொன்னால் நம்ம என்ன சொல்கிறோம்? ஆணவம், கண்மம், மாயை, 3 சொல்கிறோமா இல்லையா? ஆணவத்தை 18 பேர் ஏற்றுக்கல, முடிஞ்சு போச்சு.
மாயை. மாயை இவங்க என்ன செய்ய, உலகம்தான் மாயை. உலகத்தை தாண்டி மாயை என்ற ஒன்று இல்லை. நாமெல்லாம் மாயைன்னு சொன்னால் என்ன சொல்லுவோம்? மாயை. மாயை நமக்கு என்ன வருது? சுத்த மாயை, அஸ்த மாயை. சுத்த மாயில் 5, அஸ்த மாயில் 31, இப்படி எல்லாம் விரிச்சுக்கிட்டு வருவான். இவன் கடைசியாக என்ன செய்கிறான்? கடைசியாக இருக்கிற தத்துவம் எத்தனை? கடைசியாக தத்துவம் எத்தனை? நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம். 5 இருக்கா இல்லையா? 5 பூதம். இந்த 5 பூதத்தில் ஆகாயம் இல்லை. பூதம் எத்தனை? 4 தான். நிலம் உண்டு, நீர் உண்டு, நெருப்பு உண்டு, காற்று உண்டு. ஆகாயம் என்ற பூதம் இல்லை. இப்போ ஆணவத்தை ஏற்றுக்க மாட்டாங்க. கண்மம் வினை உண்டா? இல்லை. புண்ணியம் உண்டா? இல்லை. பாவம் உண்டா? இல்லை. சொர்க்கமும் கிடையாது, நரகமும் கிடையாது. அப்போ ஆணவத்தை பற்றி பேச்சே கிடையாது, கண்மத்தை பற்றி இல்லை. சரி, மாயின்னு வந்தா எத்தனை ஏற்றுக்குவாங்க? 4 பூதம் ஏற்றுக்குவாங்க. 36ல் இவர்கள் எத்தனை ஏற்றுக்குவாங்க? 4 பூதம் தான். இல்லை, உலகாயதர். இப்போ உலகாயத்தை தான் பேசிகிட்டு இருக்கிறோம், வேற எங்கேயும் பேராதீங்க. இப்போ எல்லாமே உலகாயதர் தான். உலகாயதர் மாயின்னு சொல்லுகிற போது நம்ம 36 தத்துவம் சொல்கிறோமா இல்லையா? இவர்கள் எத்தனை? 4 தான். எது உண்டு? நிலம், நீர், நெருப்பு, காற்று. ஆகாயத்தை ஏற்றுக்க மாட்டாங்க, ஆகாயத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அப்போ பூதங்கள் 4. பூதங்கள் 4. இந்த 4ம் நித்தம். பூதங்கள் 4 அவை நித்தம். நாம் என்ன சொல்றோம்? பூதங்கள் தோன்றி நின்று ஒடுங்கும்னு சொல்றோம். சொல்றோமா இல்லையா? எங்க தோன்றுது? பூதங்கள் எங்கே தோன்று? எங்க தோன்றுது? நிலம். நிலம் எதில் தோன்றும்? நாற்றம். நாற்றம் என்கின்ற தன்மாத்திரையில நிலம்ங்கிற பூதம் தோன்றும். அடுத்தது நீர். சுவைங்கிற பூதத்தில் தோன்றும், தன்மாத்திரையில் தோன்றும். அப்புறம் நெருப்பு, ஒளி என்கின்ற தன்மாத்திரையில் தோன்றும். காற்று, ஊறு, ஊறு என்கின்ற தன்மாத்திரையில் தோன்றும். அப்போ இந்த 4 பூதமும் அதற்குரிய தன்மாத்திரையிலே தோன்றி நின்று ஒடுங்கும் அப்படின்னு சொல்றவங்க யாரு? நம்ம சொல்றோம். இவன் என்ன சொல்றான்? தன்மாத்திரையும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. இந்த 4மே என்னைக்குமே இருக்கும். நிலம் நித்தம், நீர் நித்தம், நெருப்பு நித்தம், காற்று நித்தம். 4 பூதங்களும் நித்தமானது. யாருடைய கொள்கை? உலகாயதருடைய கொள்கை. உலகாயதரது கொள்கை. இது ஏன் நித்தன்னு சொல்றான்? அப்பப்போ நான் அதோட அவன் கொள்கையோடு சில கேள்வியில் கேட்டுக்கிறேன். சரியா? ஏன் நித்தன்னு சொல்றான்? தோன்றி நின்று ஒடுங்கும்னு சொன்னா ஏன் தோன்றுச்சு, ஏன் ஒடுங்குதுன்னு கேள்வி சொல்லணும். சரியா? தோன்றுவதற்கு ஒரு காரணம் வேணும், ஒடுங்குவதற்கு ஒரு காரணம் வேணும். அப்புறம் யார் தோற்றுவித்தா, யார் ஒடுக்குனா, இந்த கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லணும். புரியுதா? இந்த பிரச்சனையெல்லாம் வேண்டாம். தோன்றுச்சுன்னா ஏன் தோன்றுச்சுன்னா அதுக்கு கண்மம் சொல்லணும், தோற்றுவித்தவர் யாருன்னு சொல்லணும். அப்போ யார் வந்துடுவா? கடவுள் வந்துடுவார். புரியுதுங்களா? இந்த பிரச்சனையே வேண்டாம். என்னது? 4 நித்தம். 4 நித்தம். நிலம், நீர், நெருப்பு, காற்று ஆகிய 4ம் நித்த பொருள். ஆகாயம் என்ற ஒரு பூதத்தை இவர்கள் ஏற்றுக்கொள்வதில்லை. இந்த பூதத்தை ஏற்றுக்கொள்வதில்லை. சரி, இப்போ இந்த 4ம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதற்கு குணம் உண்டு. 4 பூதத்துக்கும் குணம் உண்டு. அது நம்ம சொல்கிறது தான். என்னது? நிலத்தின் குணம் என்னது? நாற்றம்.
நீரின் குணம் சுவை, நெருப்பின் குணம் ஒளி, அடுத்தது காற்றின் குணம் பரிசம் ஊறு. இந்த நாலு பூதத்துக்கு என்ன உண்டு? 4 குணம் உண்டு. இந்த 4 பூதங்களும் என்ன செய்யும்? ஒன்றை ஒன்று என்ன செய்யும்? சார்ந்து நிற்கும். படைத்தல் தொழிலை மண்ணாகிய பூதம் செய்யும், காத்தல் தொழிலை நீராகிய பூதம் செய்யும், அழித்தல் தொழிலை என்ன செய்யும்? நெருப்பாகிய பூதம் செய்யும். இவை தனக்குள்ளே என்ன செய்யும்? ஐந்தொழில் செஞ்சுக்கும். மண் என்ன செய்யும்? மற்ற பூதங்களை படைக்கும். நீர் என்ன செய்யும்? மற்ற பூதங்களை எல்லாம் காக்கும். நெருப்பு என்ன செய்யும்? மற்ற பூதங்களை அழிக்கும். சரிங்களா? அதனால இந்த கூட்டினாலே உடம்பு முதலாகியவை தோன்றுகிறது. இந்த உடம்பு தோன்றுகிறதுன்னு சொன்னா 4 பூதம் என்ன செய்யுது? சேர்ந்தா இந்த உடம்பு தோன்றும், பிரிஞ்சா அழிஞ்சிரும். சரிங்களா? அப்போ உடம்புக்கு வேறாக ஆன்மா என்ற ஒன்று இல்லை. அப்போ ஆன்மாவுக்கு அறிவு உண்டா? அறிவு உண்டானா உண்டு. இதெல்லாம் நான் யாரோடைய கருத்து? இப்போ என்ன சிக்கல் வரும்னு கேட்டிங்கன்னா, நான் சொல்லும்போது எது சைவ சித்தாந்தம் எது உலகாயதர்னு கன்ஃபியூஸ் ஆயிடுவீங்க. அந்த கன்ஃபியூஸ் மட்டும் ஆகாமல் இருந்தீங்கன்னா பிரச்சனை இல்லை. இப்போ நான் யாரை பற்றி பேசிகிட்டு இருக்கேன்? நாமெல்லாம் யார்? இப்போ உலகாயதராக நினச்சிக்கங்க. இப்போ நான் சொல்கிறதெல்லாம் உலகாயதர் கொள்கை. அதனால் நாமெல்லாம் இப்போ என்னவா இருக்கிறோம்? உலகாயதர்னு வச்சுட்டு இதை கேட்டுக்கணும். 4 பூதங்களுக்கு 4 குணம் உண்டு. ஆகாயம் என்ற பூதம் இல்லை. இந்த பூதங்கள் தன்னைத்தானே படைத்துக்கும், தன்னைத்தானே காத்துக்கும், தன்னைத்தானே ஒடுக்கிக்கும். எது எதை காக்கும்? மண் படைக்கும், நீர் காக்கும், பூதம் என்ன செய்யும்? நெருப்பு அழிக்கும். இதுதான் இங்கே கொள்கை. சரி, இப்போ இந்த உடம்புக்கு வேறாக ஆன்மா என்ற ஒன்று இல்லை. ஆனா இந்த உடம்புக்கு அறிவு உண்டா? உடம்புக்கு அறிவு உண்டா இல்லையா? உண்டு. உடம்புக்கு அறிவு உண்டு. அது எப்படி வரும்? சடமாகிய பொருள் கலக்கிற போது அறிவு தோன்றாதே அப்படின்னா அதுக்கு அவன் ஒரு விளக்கம் சொல்றான். சொல்லுகிறான். என்ன சொல்றான்னு கேட்டீங்கன்னா, வெத்தலைப்பாக்கு சுண்ணாம்பு, வெத்தலைக்கு ஒரு நிறம் இருக்கு, பாக்குக்கு ஒரு நிறம் இருக்கு, சுண்ணாம்புக்கு ஒரு நிறம் இருக்கு. இந்த 3ஐயும் போட்டு மென்னா ஒன்று வெத்தலை நிறத்தில் வரணும், இல்லை பாக்கு நிறத்தில் வரணும், இல்லைன்னா சுண்ணாம்பு நிறத்தில் வரணும். வெத்தலை நிறம் என்னது? பச்சை. பாக்கு ப்ரௌனு, சுண்ணாம்பு போட்டு மென்னா என்ன வருது? சிவப்பு. இந்த 3க்கு வேறாக ஒரு நிறம் வருவது போல இந்த பூதங்கள் கலக்கிற போது இந்த உடம்புக்கு வேறாகி அறிவு தோன்றும். அவன் சொல்ற வியாக்கியானம் புரியுதுங்களா? வெத்தலை பாக்கு சுண்ணாம்பு கூடுகிற போது இவற்றின் வண்ணங்களுக்கு வேறாக சிவப்பு என்கின்ற வேறு நிறம் தோன்றுவது போல பூதங்களின் கலப்பிலே உடம்பு தோன்றும், உடம்புல அறிவு தோன்றும். இது அவங்க தத்துவ ஞானம். இது அவன் சொல்றான். இதுக்கெல்லாம் மறுப்பு இருக்கு. இதையெல்லாம் பின்னாடி என்ன செய்யறோம்? பரபக்கத்தில் மறுக்கிறோம். எனவே இந்த கலப்பில் என்ன தோன்றும்? அறிவுகள் தோன்றும். கலப்பு பிரிந்தா அறிவு அழிஞ்சிடும். உடம்பு அழிகிற போது அறிவும் அழிந்து போகும். எனவே உடம்பிற்கு என்ன கிடையாது? வேறாக ஆன்மா என்ற ஒன்று இல்லை. என்று சொல்லுகிறாங்க. அப்புறம் உடம்பு வளர வளர அறிவு வளரும், உடம்பு தேய தேய அறிவு தேயும். இது ஒரு வகையில் பார்த்தா சரியா இருக்கிற மாதிரி தெரியுது இல்லையா? வயசான என்ன ஆயிடுது? கொஞ்சம் அப்படியே அறிவு தேஞ்சிக்கிட்டே போகுதா இல்லையா? அப்படி பார்த்தா எப்படி தெரியுது? சரியா இருக்கிற மாதிரி தெரியுது. சரி, இப்போ நீங்க அறிவியல் பூர்வமா பாருங்க. உடம்பினுடைய வளர்ச்சி எது வரைக்கும் இருக்கும்? 20 வயசு தீராது 30 வயசு, மேக்சிமம் 30 வரைக்கும் என்ன ஆகும்? உடம்பு வளரும். 30க்கு மேலே
உடம்புக்கு வளர்ச்சி நின்று போகும். அதுக்கப்புறம் கொஞ்சம் காலம் கழித்து என்ன ஆகும், தேய ஆரம்பிச்சிடும். இப்போ 30லேருந்து 40 வரைக்கும் உடம்பு என்ன ஆகிடும், ஒரு ஸ்டாண்ட் ஸ்டில், அதுக்கு மேலே வளராதியா. அப்படி 40க்கு மேலே என்ன ஆகிடும், தேய ஆரம்பிச்சிடும். அறிவு 40க்கு மேலே தான் ஏதோ புத்தி வந்த மாதிரி தெரியுது. 40க்கு மேலே தான் நமக்கு என்ன வருது, இத்தனை காலம் எனக்கு இந்த புத்தி வரவே இல்லையா அப்படின்னு சொல்கிறோமா இல்லையா. அறிவே 40க்கு மேலே தான் வருது. அப்போ அறிவு எப்படி இருந்திருக்கணும், 50க்கு மேலே ஆனால் என்ன ஆயிடணும், தேயணுமா இல்லையா. அப்படியா தேயுது, 50 தான் ஏதோ புரிகிற மாதிரி தெரியுது. இன்றைக்கி தான் இந்த புத்தகத்தை எடுத்து ஏதோ சிவஞானம் போதும், எந்த பிறவியில் செஞ்ச புண்ணியமோ தெரியல, இப்போ தாங்க 55 வயசில் இந்த புத்தகத்தை எடுத்தேன் அப்படின்னு சொல்கிறோமா இல்லையா. அப்போ அதுக்கு மேலே தான் அறிவு வளருது இல்லையா. அப்போ அவன் சொல்கிற கருத்து முரண்படுதா இல்லையா, அவன் சொல்லுகிற கருத்து முரண்படுகிறது. உடம்பு வளர வளர அறிவு வளரும், உடம்பு தேய தேய அறிவு தேயும் என்பது அவருடைய கருத்து. ஆனால் அப்படி உண்டா இல்லை. அதனால தான் வள்ளுவர் சொல்கிறார், ஒருவன் ஒரு பிறவியிலே கற்ற கல்வி 7 பிறப்புக்கு வருங்கிறார். 7 பிறப்பும் ஏமாப்புடைத்துங்கிறார். 7 பிறப்பும் என்பது 7 பிறப்பு எழுகிற பிறப்புங்கிறார். ஒரு பிறவியில் கற்ற அந்த கல்வி அதோட போகிறதில்லை இல்லைங்களா. அப்போ 3 வயசில் ஒருத்தனுக்கு இருக்கிற ஞானம் இன்னொருத்தனுக்கு இருக்கா. உடம்பு எப்படி இருக்குது, வெயிட் போட்டால் 2 பேரும் 10 கிலோ வெயிட்டில் இருக்கிறான். 10 கிலோ வெயிட் இருக்கிற எல்லாருக்கும் ஒரே மாதிரி அறிவு இருக்குதா இல்லை. 50 கிலோ வெயிட் போட்டு பார்த்துட்டு எல்லாத்துக்கும் அறிவு இவ்வளோதான் சொல்ல முடியுமா. ஒருத்தர் விழுவிழுன்னு இருக்கிறாரு, அறிவு அப்படி இருக்குது. ஒரு ஆள் நல்லா ஜெய்ஜாட்டிக்காக இருக்கிறாரு, அறிவு எப்படி இருக்கிறது. உடம்புக்கு அறிவுக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கா. நம்மளே திட்டும்போது எப்படி திட்டுறோம், ஆள் வளர்ந்துருக்கிறிய அறிவு வளர்ந்துருக்குதாயா கேட்குறமா இல்லையா. ஆள் வளர்ந்த அளவுக்கு எனக்கு அறிவு வளரவே இல்லைங்க அப்படின்னு என்ன அர்த்தம், அறிவுக்கும் உடம்புக்கும் சம்மந்தம் கிடையாது. அறிவு வளர்றது அறிவு வளர்ச்சி என்பது வேறு, உடம்பு வளர்ச்சி என்பது வேறு இல்லைங்களா. அதனால் இது அவங்க கொள்கை, உடம்பு வளர வளர அறிவு வளரும் என்பது அவர் கொள்கை. சரி, கண்மத்தை பற்றி சொல்லுகிற போது அவர் என்ன சொல்கிறாங்க, நல்வினையும் கிடையாது தீவினையும் கிடையாது, சொர்க்கமும் கிடையாது நரகமும் கிடையாது. அப்புறம் இந்த வேள்விகள்லாம் செய்வது, நீத்தார் கடன் செய்வது, கொடை தவம், இதெல்லாம் சுத்த வேஸ்ட்டு. பிறருக்கு போய் ஒரு வேள்வி செஞ்சால் அந்த புண்ணியம் நம்மளை காப்பாற்றும், நல்வினை செஞ்சால் சொர்க்கத்தில் இடம் கிடைக்கும், தீவினை செஞ்சால் நரகத்துக்கு போவாங்க, இப்படிங்கிறதெல்லாம் என்னது ஏற்றுக்கொள்ளக்கூடிய கருத்துக்கள் அல்ல. நீ இந்த பிறவியில் சந்தோஷமாக இருந்தீங்கன்னா இங்கே தான் சொர்க்கம், இதுக்கு வேற என்ன கிடையாது, கண்மம் என்ற வேற ஒன்று இல்லை என்று மறுக்கிறார்கள். அப்போ கண்மத்தை பற்றி அவர்கள் கருத்து இது எப்படி போன்றதுன்னு கேட்டிங்கன்னா, மலடி பெற்ற மகன் ஆமை மயிர் கம்பளத்தை போற்றி கொண்டு முயல் கொம்பு ஏறி ஆகாய தாமரை பறிப்பது போல. எது சொர்க்கத்துக்கு போகிறது நரகத்துக்கு போகிறதெல்லாம் இப்படி இருக்குதியான்றான். என்னது, இந்த பிறவியில் ஒரு தவம் செய்வானாமா, அந்த புண்ணியம் அவனுக்கு சொர்க்கத்துக்கு வந்து அப்புறம் அடுத்த பிறவியில் வந்து அவன் இப்படி பிறப்பானாமா. இது எப்படி இருக்குது, மலடி பெற்ற மகன் ஆமை மயிர் கம்பளத்தை போற்றி கொண்டு முயல் கொம்பு ஏறி ஆகாய தாமரை புரிக்கிற மாதிரி இருக்குதியா. எது சொல்கிறது, இந்த புண்ணியம் பாவமெல்லாம் நீ சொல்கிறது அப்படி இருக்குதியா அப்படின்னு நம்மை பார்த்து அவன் என்ன செய்கிறான், சிரிக்கிறான். எங்கேயும் பறக்கும்போத கஷ்டப்பட்டுவிட்டு அடுத்த பிறவி வருமாமா, அந்த பிறவியில் வருமாமா, ஏயா இப்படி கிடக்குறீங்க, போய் சந்தோஷமாக இருக்கிறத விட்டுட்டு வந்து திருன்னு முடிச்சுட்டு சிவஞானம் போகிறத கேடு போய் நல்லா ஞாயிற்றுக்கிழமை நல்லா சன் டிவியும் கேடிவியும் பார்த்துட்டு எப்படி இருக்கலாம். ஏதோ அந்த பிறவியாம் இந்த பிறவியாம் இதெல்லாம் எதுக்கு வேண்டாத வேலை அப்படின்னு சொல்கிறான் இல்லைங்களா. கேட்கும்போது எப்படி இருக்கும், கரெக்டாக தான் சொல்கிற மாதிரி இருக்குது. இது வேண்டாத வேலையை செஞ்சிட்டோமோ, அமைப்பாளர் வேற வந்து சேருன்னு சொல்லி தெரியாமல் வந்து உக்காந்துட்டோம் பையா, காலையிலிருந்து மந்திரிச்சு விட்ட மாதிரியே இருக்கு இல்லையா. அவரு கூப்பிட்டாரு, இந்த பக்கத்து வீட்டுக்காரன் சும்மா இருக்க மாட்டாம நம்மளையும் சேர்த்து விட்டுட்டு 1000 ரூபா காசை வேற கொடுத்துட்டோம்,
என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு தோணுமா இல்லையா? புண்ணியம் இல்லைன்னா அப்படி தோணும். புண்ணியம் இல்லைன்னா அப்படி தான் தோணும். எனவே அது ஒரு ஓமை அப்படி சொல்கிறாங்க. எனவே இது மலரி பெற்ற மகன் அது வருவது போல் அப்படின்னு ஓமை சொல்கிறாங்க. இது போல் இன்னும் நிறையா செய்தி சொல்கிறாங்க. மணி 1:45 ஆச்சு. சாப்பிட்டு வந்து அதான் இன்னும் கொஞ்சம் இருக்குது. எல்லாம் சாப்பிட்டு வந்து நல்லா தெளிவாக உலகாயதரை கேட்போம். தெளிவாக கேட்போம். தென்னாடுடைய சிவனே